नमः प्रणाम। हरे कृष्ण माताजी। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं भूतले स्वयं रूपकथामह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरु वैष्णवां च श्रीरूपं साग्रजतं सगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्री राधा कृष्ण पादान सगण ललिता श्री विशाखान्वितां च हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। ओम नमो ओं विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिधि नामिने नमो आचार्य पादाय निधाय कृपप्रदायिने गौरगदामदाय नगरग्रामधारिणे नमो ओं विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी वाचाद्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण माताजी। हरे कृष्ण माताजी। எல்லாருக்கும் प्रणाम प्रणाम माताजी। हरे कृष्ण माताजी। प्रणाम प्रणाम माताजी। प्रणाम माताजी। இன்னைக்கு காண்டம் 2 அத்தியாயம் 5 பதம் 15. ஆமா ஓகே மாताजी। ओके माताजी। नारायण परावेदा वेदेवा नारायणं गजाः नारायण परा लोका नारायण परा महाः। हरे कृष्ण हरे படிக்க कृष्ण पढ़ेंगे। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नमो भगवते वासुदेवाय। மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த பிரபுபாதாக்கு ஜெய். மொழிபெயர். வேத இலக்கியங்கள் பரமபுருஷரால் இயற்றப்பட்டவையும் அவரை அறிவதற்கென்றே உள்ளவையும் ஆகும். அவரது பகவான் உடலின் பாகங்களாக உள்ள தேவர்களும் கூட அவருக்கு தொண்டு செய்வதற்கென்றே இருப்பவர்களாவர். வெவ்வேறு கிரகங்களும் கூட அவருக்காகவே உள்ளன. மேலும் அவரை மகிழ்விக்கவே பல்வேறு யாகங்களும் செய்யப்படுகின்றன. பொருளுரை. வேதாந்த சூத்திரங்களுக்கு சாஸ்திர யுக்திவாத் ஏற்ப வேத நூல்களுக்கெல்லாம் காரண கர்த்தாவாக இருப்பவர் பரம புருஷராவார். அவரை அறிவதற்கென்று வேத நூல்கள் அனைத்தும் உள்ளன. வேதம் எனப்படுவது பகவானை நோக்கி அழைத்துச் செல்லும் அறிவு என்பதாகும். வேதங்கள் கட்டுண்ட ஆத்மாக்களின் மறந்து போன உணர்வை விழிப்படைய செய்வதற்காக எழுதப்பட்டவை ஆகும். மேலும் இறை உணர்வை விழிப்படைய செய்வதற்கென இல்லாத எந்த இலக்கியமும் நாராயண பர பக்தர்களால் உடனே நிராகரிக்கப்படுகிறது. நாராயணரை நோக்கமாக கொள்ளாத அத்தகைய நூல்கள் அறிவு நூல்களே அல்ல. மாறாக அவை உலகால் நிராகரித்து ஒதுக்கப்பட்டவர்களில் ஆர்வமுள்ள காக்கைகளின் விளையாட்டு மைதானங்கள் ஆகும். எந்த அறிவு நூலும் விஞ்ஞானம் அல்லது கலை ஒருவனை நாராயணரின் அறிவை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும். இல்லையெனில் அது நிராகரிக்கப்பட வேண்டும். அதுவே அறிவு முன்னேற்றத்திற்குரிய முறையாகும். வழிபாட்டுக்குரிய உயர்ந்த மூர்த்தி நாராயணர் ஆவார். தேவர்கள் பிரபஞ்ச அலுவலகங்களின் நிர்வாகத்தில் நாராயணரின் உதவிக்கரங்களாக உள்ளனர். இதனால் இவர்கள் இரண்டாம் தரமான வழிபாட்டுக்கு உரியவர்கள் ஆவர். ஒரு ராஜ்யத்தின் அதிகாரிகள் அரசனோடு உள்ள உறவின் காரணமாக மதிக்கப்படுவதைப் போலவே பகவானோடு தேவர்களுக்கு உள்ள உறவின் காரணமாக அவர்கள் வணங்கப்படுகின்றனர். ஒரு மரத்தின் வேருக்கு நீர் ஊற்றாமல் அதன் இலைகளுக்கும் கிளைகளுக்கும் நீர் ஊற்றுவது பொருந்தாததாக இருப்பதைப் போலவே பகவானுடனான உறவு இல்லாமல் தேவர்களை வழிபடுவது நியாய விரோதமானது ஆகும். அவிதி பூர்வகம். எனவே தேவர்களும் நாராயணருக்கு கீழ்ப்படிந்தவர்களாகவே இருக்கின்றனர். பல்வேறு உலகங்களும் சச்சித் ஆனந்த விக்கிரகத்தை பிரதிநிதித்துள்ள பலவகைப்பட்ட உயிர் மற்றும் ஆனந்தம் ஆகியவற்றை ஓரளவிற்கு கொண்டுள்ளதால் அவை கவர்ச்சியுடன் விளங்குகின்றன. ஜட உலகைச் சேர்ந்த உயர் கிரகங்களில் ஆனந்தமும் அறிவும் கொண்ட அத்தகைய நித்திய வாழ்வு படிப்படியாக உணரப்படுகிறது. ஆனால் அவ்விடத்தை சென்றடைந்த பின் பகவானின் திருலோகத்தை சென்றடையும் பாதையில் தொடர்ந்து முன்னேற ஒருவனுக்கு ஆர்வம் உண்டாகிறது.
வாழ்நாளுக்கு ஏற்ப மாறுபடும் ஆனந்தம் மற்றும் அறிவு ஆகியவற்றின் அளவு வெவ்வேறு கிரகங்களில் வேறுபடுகின்றன. வெவ்வேறு கிரகங்களில் ஒருவன் தனது ஆயுளை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு அதிகரித்துக் கொள்ளலாம். ஆனால் எந்த இடத்திலும் நித்தியமான வாழ்வு இல்லை. ஆனால் பிரம்மாவினுடையதை போன்ற மிக உயர்ந்த கிரகத்தை அடையக்கூடிய ஒருவன் நித்தியமான வாழ்வு கொண்ட ஆன்மீக வெளியிலுள்ள கிரகங்களை அடைய விரும்பலாம். எனவே பகவானின் மிக உயர்ந்த கிரகத்தை மத் தாமம் அடையும் பொழுது கிரகங்களுக்கு இடையிலான முன்னேற்றம் உச்ச நிலையை அடைகிறது. அவ்விடத்தில் வாழ்வு நித்தியமானதும் பூரண ஆனந்தமும் அறிவும் கொண்டதாகவும் இருக்கிறது. பகவான் நாராயணரை மகிழ்வித்து அதன் பலனாய் அவரை அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே எல்லா யாகங்களும் மேற்கொள்ளப்படுகின்றன. இக்கலியுகத்திற்கென சிபார்சு செய்யப்பட்டுள்ள மிக சிறந்த யாகமாக இருப்பது சங்கீர்த்தன யஜ்ஞமாகும். இதுவே நாராயண பர பக்தனுடைய பக்தி தொண்டிற்கு முக்கிய ஆதாரமாக இருக்கிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி, சொல்லுங்க மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. காண்டம் மாதாஜி. 2வது காண்டம், அத்தியாயம் 5, பதம் 15. 15. சரி. ஓகே மாதாஜி. இப்ப வேத இலக்கியங்கள் வேதைசி சர்வைரகம் வேதவித்யோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம். வேதங்கள் அனைத்தும் பகவானால் இயற்றப்பட்டது. வேதங்களை அறிபவனும் நானே, வேதங்களால் அறிந்து கொள்ளப்படுபவனும் நானே அப்படின்னு பகவத்கீதையிலேயே 15.15 பகவான் கிருஷ்ணர் சொல்றார். அப்ப பகவானால் இயற்றப்பட்டவை, அவரை அறிவதற்கே உள்ளவை. அப்ப இந்த பகவானோட உடல் பாகங்கள்ல தேவர்கள் இருக்காங்க. பகவானுக்கு அவங்க தொண்டு செய்யறாங்க. பகவானுக்கும் அவங்களுக்கும் உள்ள கனெக்ஷன், பகவானுக்கும் தேவர்களுக்கும் உள்ள கனெக்ஷனாலதான் தேவர்கள் வணங்கப்படுகிறார்கள். தேவர்களுக்குரிய சக்தி பகவானாலேயே வழங்கப்பட்டது. எப்படி ஒரு ராஜா தன்னுடைய மந்திரிகளுக்கு அதிகாரம் கொடுக்கின்றாரோ, அப்ப மந்திரிகள் நாட்டை நிர்வகிப்பதில் அவங்க உதவி பண்றாங்க ராஜாக்கு. அது போலத்தான் இங்க மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டருக்குள்ள உறவு. அப்போ பிரைம் மினிஸ்டர் ஆர்டர் போடுறதுனால மினிஸ்டர்ஸ் அந்த ஆர்டரை கீழே கொண்டு வர்றாங்க. இப்ப கொரோனா பீரியட்ல நம்மளுக்கு எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், வெளியில வரக்கூடாது அப்படிங்கிறத ஒரு பறை அடிக்கிற மாதிரி ஒருத்த அடிச்சு சொல்லிட்டு போவான். கிராமங்கள்ல சிறு தெருக்கள்ல கூட அவன் வருவான். அது எங்கிருந்து அந்த ஆர்டர் வந்தது அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் இருந்து வந்தது. அத மினிஸ்டர், அப்புறம் ஆபீசர்ஸ், அப்புறம் ஆபீசர்ஸ் கீழே அசிஸ்டன்ட் ஆபீசர்ஸ், அப்புறம் கிளர்க்கு, அப்புறம் அவங்க வழியா கீழே இறங்கி அந்த ஆர்டர் நிறைவேற்றப்படுகின்றது. அப்ப பகவானுக்கு சேவை செய்வதற்காக தேவர்கள் 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. அப்ப அந்த பகவானை மறந்துட்டு அவங்கதான் உயர்ந்தவர்கள். ஏன்னா அவங்க கிட்ட சக்தி இருக்கு. ஆனா அந்த சக்திய அவங்க தானா கொடுக்கல, பகவான் கொடுக்கிற அனுமதியின் பேர்ல தான் அவங்க அதை வாங்கி நம்மளுக்கு சப்ளை பண்றாங்க. அப்ப யாருகிட்ட இருந்து அவங்களுக்கு அந்த சக்தி வந்தது அப்படின்னா பகவான்கிட்ட இருந்துதான் வந்தது. இப்ப பகவான் நினைச்சாருன்னா அந்த சக்தியை அவங்களால கொடுக்க முடியாது நம்மளுக்கு. இவருக்கு கொடுக்காதேன்னு சொன்னா அவ்வளவுதான். அப்ப தேவர்கள் அவங்க சக்தியை அவங்களுக்கு தனியாக இல்ல உருவாக்கி கொள்ள முடியாது. அவங்க பகவான் ஆணைக்கு கட்டுப்பட்டே சூரியனும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. சூரிய சந்திரன் எல்லா கோள்களும் பகவானின் ஆணைக்கு கட்டுப்பட்டு ஒரு செகண்ட் கூட நிக்காம இயங்கிட்டு இருக்கு. அதனாலதான் நாம அந்த குளிர்ச்சியையும் வெப்பத்தையும் அனுபவிக்கிறோம். வெப்பம் இல்லைன்னா இங்க சூரிய ஒளி இல்லைன்னா எல்லாம் இருட்டா இருக்கும். சந்திரனுடைய அந்த குளிர்ச்சி இல்லைன்னா நாம அந்த வெப்பத்தினால வாடி போயிடுவோம். அப்ப சூரியன் சந்திரன் போன்றவை நம்மளுக்கு மாறி மாறி ஒண்ணு வெப்பத்தை கொடுக்குது, இரவுல நம்மளுக்கு சந்திரன் குளிர்ச்சியை கொடுக்குது. இது எல்லாமே பகவானின் ஆணைக்கு கட்டுப்பட்டுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. அப்ப தேவர்களை தனியா வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. வேற எது அப்படின்னா மறைஞ்சிருக்கு, அது மண்ணுக்குள்ள மறைஞ்சிருக்கு, நம்மளுக்கு தெரியறது இல்லை. அது போல பகவான் எப்பவும் நம்மளுக்கு மறைந்திருக்கிறார். அவர் சக்திகள் மூலமாக இங்க நம்மளுக்கு எங்கேயும் பரவி இருக்கிறார், சக்திமானாகவும் இருக்கிறார். அப்ப சூரியனை மேல பார்க்காம சூரிய கதிர்களை மட்டும் நம்புறவங்க முட்டாள்கள். அப்ப சூரிய கதிர்கள் எங்கிருந்து வருது அப்படின்னா சூரிய கிரகத்துல இருந்து வருது. அப்ப மேல ஒண்ணுமே இல்ல, வெறும் சூரிய கதிர்கள் தான் நம்மளுக்கு இருக்கு, அப்படி ஆதாரம் இல்லாத கருத்துக்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்ப யார்கிட்ட இருந்து எல்லா பவரும் வருது அப்படிங்கறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு நித்திய வாழ்வு நம்மளுக்கு இருக்கின்றது. அது சச்சித் ஆனந்த அறிவும் ஆனந்தமும் கொண்ட
உயர் கிரகங்கள் வாழ்க்கை நம்மளுக்கு இருக்கின்றது. அந்த இடத்தை சென்றடைந்த பின் பகவானின் திருலோகத்தை சென்றடையும் பாதையில் தொடர்ந்து முன்னேற ஒருவனுக்கு ஆர்வம் உண்டாகின்றது. அப்போ நம்ம வந்து உடனடியாகவும் பகவானோட லோகத்துக்கு போகலாம், இல்ல மேல் கிரகங்களுக்கு போய் அங்க தவம் பண்ணி, மேல அடுத்த கிரகத்துக்கு போய் அங்க தவம் பண்ணி, இப்படி படிப்படியாகவும் போக வாய்ப்பு அளிக்கப்படுகின்றது. அது வந்து அவங்களுடைய லிபரேஷன் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, சிறு சுதந்திரம். அதை யூஸ் பண்ணி நாம நேரடியா பகவான்கிட்ட போறதுனாலும் போலாம், இல்ல மகர் லோகம், தபோ லோகம், ஸ்வர்க லோகம், அப்படி மேல மேல போய் சத்தியலோகத்துல கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் பகவானோட லோகத்துக்கு, வைகுண்ட லோகங்களுக்கோ இல்ல கோலோக விருந்தாவனத்திற்கோ நாம போக நம்மளுடைய வாய்ப்பு நம்மளுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுகின்றது. இப்ப வெவ்வேறு கிரகங்களில் ஒருவன் தனது ஆயுளை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு அதிகரித்துக் கொள்ளலாம். எதுக்காக அப்படின்னா அது தபஸ் மூலமா. நம்ம வந்து லட்சக்கணக்கான ஆண்டுகள் நம்மளோட தபம் மூலமா அங்க வாழலாம். இப்ப கூட பாத்தீங்கன்னா இமயமலை பகுதியில நிறைய தவசிகள் பல ஆயிரம் ஆண்டுகள், அவங்க எப்ப உங்களோட ஆயுள் என்னன்னு கேட்டா ஆயிரம் ஆண்டுகள் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க தபம் பண்ணியிருக்காங்க. பிரம்மாவுடையனை போன்ற மிக உயர்ந்த கிரகத்தை அடையக்கூடிய ஒருவன் நித்திய வாழ்வு கொண்ட ஆன்மீக வழியில் உள்ள கிரகங்களை அடைய விரும்பலாம். எனவே பகவானின் மிக உயர்ந்த கிரகத்தை மத்தாமம் அடையும் பொழுது கிரகங்களுக்கிடையான முன்னேற்றம் உச்ச நிலையை அடைகின்றது. அப்ப மிகவும் உயர்ந்த நிலை, உச்ச நிலை எதுன்னா பகவானுடைய லோகம்தான். பட்டீஸ்வரிக்கா, ஆச்சா இங்க வாங்க. அப்போ இங்க வந்து மத்தாமம், தாமம் அப்படின்னா பகவானுடைய லோகம். அவ்விடத்தில் நித்தியமானதும் பூர்ண ஆனந்தமும் அறிவும் கொண்டதாக இருக்கும். சத்து சித்து ஆனந்தம். சத் அப்படின்னா நித்தியமானது, சித் அப்படின்னா அறிவுபூர்வமானது, ஆனந்தம் அப்படின்னா பூர்ண ஆனந்தம். அங்க வந்து எதுவுமே அனித்தியமானது கிடையாது. ஆனா இந்த பூமியில பாத்தீங்கன்னா எல்லாமே அனித்தியமானது. பகவானுடைய நாமத்தை தவிர எல்லாமே அனித்தியமானது. நம்ம எடுத்திருக்கிற ஜட உடல், ஜட பொருள்கள், இந்த பௌதிக உலகம் எல்லாமே அனித்தியமானது. ஏன்னா இது பூத்வா பிரளியதே, தோன்றி தோன்றி மறைகின்றது. இங்க நிரந்தரமா எதுவுமே கிடையாது. அப்ப இங்க ஆனந்தமும் கிடையாது. ஆனா நாம ஆனந்தத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். இல்லாத இடத்துல நாம ஆனந்தத்தை தேடிட்டு இருக்கிறோம். அப்ப ஜட ரீதியா நாம ஆனந்தத்தை தேடினோம்னா இங்க கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா இங்க ஜட பொருட்கள் நிலையற்றவை, அனித்தியமானவை. அனித்தியமான ஒண்ணுல நித்தியமான ஒன்னை தேடவே முடியாது. அப்ப நித்தியமானது எதுனா பகவானுடைய நாமம், ரூபம், குணம், லீலைகள், பகவானுடைய தாமம் எல்லாம் தான் நித்தியமானது. இப்ப பெட்ரோல் பங்க்ல போய் நீங்க ஆப்பிள் ஜூஸ் கேட்டீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. அப்ப எங்க எதை கேட்கணுமோ அங்கதான் கேட்க முடியும். அப்போ இந்த துக்காலயத்துல வந்து நாம இன்பத்தை தேட முடியாது. இது துக்காலயம், அசாஸ்வதம், அனித்தியம். சாஸ்வதம் அப்படின்னா நித்தியம், அனித்தியம் அப்படின்னா நித்தியமானது எதுவுமே கிடையாது, எல்லாம் அழிந்து போகக்கூடியது. அதனாலதான் இந்த ஜடத்தாலான இந்த உடல் அழியக்கூடியது. இப்ப பகவான் நாராயணை மகிழ்வித்து அதன் பலனாய் அவரை அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே எல்லா யாகங்களும் மேற்கொள்ளப்படுகின்றன. இது நாம பாகவதத்துல முதலியே படிச்சிருக்கோம். முதல் காண்டத்துல 2வது அத்தியாயத்துல படிச்சிருக்கோம். வாசுதேவ பராவேதா, வாசுதேவ பராமகாக, வாசுதேவ பராயோகா, வாசுதேவ பராக்கிரியாக, வாசுதேவ பரம் ஞானம், வாசுதேவ பரம் தபக, வாசுதேவ பரோதர்மோ, வாசுதேவ பராகதீகி அப்படின்னு. அவரே பராவேதா அப்படின்னா அவர்தான் வேதங்களோட இறுதி நோக்கம். பரா மகாக அப்படின்னா அவரை உணர்றதுக்குத்தான் அந்த வேதமே இருக்கின்றது. பரா யோகா அப்படின்னா அந்த யோகங்கள் எல்லாம் அவருக்காகவே செய்யப்படுகின்றது. யோகினாம் அபி சர்வேசாம் மத்கதேனந்த ஆத்மனா ஸ்ரத்தவான் பஜதேயோமாம் சமே உக்ததமோ மதக அப்படின்னு. அப்ப அவர்தான் ஞானம். ஞானத்துக்கெல்லாம் இறுதி என்னன்னா பகவான் தான். அவரை அறியறதுக்காகத்தான் எல்லாரும் கடும் தவங்கள் பண்றாங்க. அப்ப தர்மம் அப்படின்னா அவருக்கு அன்பு தொண்டாற்றுறதுதான் தர்மம். வாசுதேவ பரோ தர்மோ, பராகதிகி அப்படின்னா உயர்ந்த இலக்கு. நம்மளோட வாழ்வில எல்லாருக்கும் தர்மம் அப்படிங்கிறது சாதாரண தர்மங்கள் இருக்கு. சாதாரண தர்மங்கள் அப்படின்னா சிலருக்கு அன்னதானம் பண்றது, படிப்புக்காக பணம் கொடுக்கறது, மருத்துவ உதவிக்காக கொடுக்கறது, ஏழைகளுக்கு உதவுறது, இந்த மாதிரி எல்லாம் சாதாரண தர்மங்கள்.
ஆனா பரோ தர்மம், மிக உயர்ந்த தர்மம் என்ன அப்படின்னா, நம்ம குறிக்கோள், வாழ்க்கையோட குறிக்கோள், இந்த மனித வாழ்வின் லட்சியம் பகவானை அடைவதே உயர்ந்த குறிக்கோள். இந்த உயர்ந்த குறிக்கோள் இல்லாதவர்கள் மீண்டும் மீண்டும் புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு பிறப்பெடுத்து இறந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்ப இது ரொம்ப முக்கியம். நம்மளோட பரோ தர்மம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. சாவை பும்சாம் பரோ தர்மம் அகைதுகி அப்பிரதிகதா ஆத்ம சுப்ரசீததின்னு. சபை பும்சாம் பரோ தர்மோ, அந்த ஸ்லோகத்துல ஒரு வேர்டு மிஸ் ஆச்சு. அப்போ நம்மளோட பரோ தர்மம் என்னவா இருக்கணும்? இடைவிடாது பக்தி செய்வது, எப்பவும் பகவானை பற்றி எண்ணிக்கொண்டும் அவரது லீலைகளை பாடிக்கொண்டும் ஸ்மரன் பண்ணிக்கொண்டும், ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம், இது எல்லாம் திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் பரோ தர்மம். இந்த உயர்ந்த குறிக்கோள் இல்லை அப்படின்னா வாழ்வின் மற்ற குறிக்கோள்கள் எல்லாம் நிலையற்றவை. நாம எவ்வளவோ குறிக்கோள் வச்சிருப்போம். ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு குறிக்கோள் கேட்டோம்னா, நான் டாக்டர் ஆகணும், நான் என்ஜினியர் ஆகணும். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் கேட்டா அவங்களுக்கு தெரியாது. பணம் சம்பாதிப்பேன், கார் வாங்குவேன், பங்களா வாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? முதுமை வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? மரணம் வரும். மரணத்துக்கு அப்புறம் எங்க போவீங்க? டோன்ட் நோ, தெரியாதும்பாங்க. அப்போ வாழ்க்கையோட எல்லை, அதுக்கு மேல என்ன, ஆத்மா எங்க கொண்டு போறோம் அது தெரியாமத்தான் இந்த உலகுல நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. நிறைய படிப்பு படிச்சிருப்பாங்க, ஆனா தன்னுணர்வு இருக்காது. செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு தன்னை பற்றிய உணர்வே இருக்காது. அப்ப கழுதையும் தான் உழைக்கின்றது. நாய் கூட பாத்தீங்கன்னா நாக்க தொங்க போட்டுட்டு அதுவும் ஓடிட்டே இருக்கும். எதுக்காக ஓடுறோன்னு அதுக்கு தெரியாது. வாழ்வுல லட்சியம் இல்லாம மிருகங்கள் போல இருக்கக்கூடாது. மிக உயர்ந்த குறிக்கோள் லட்சியம் என்ன அப்படின்னா, பகவானை நோக்கி நாம் நமது கவனத்தை திருப்பி அந்த வீடு பேரு அறைவது, முக்தி. அடுத்தது பதம் 16. நாராயண பரா யோகா யோகோ நாராயண பரம் தபஹ நாராயண பரம் ஞானம் நாராயண பராகதிஹி. இப்பதான் அந்த ஸ்லோகம் படிச்சோம் 1வது அத்தியாயத்துல. அதே இப்ப 2 போட்டிருக்காங்க. நான் படிக்கிறேன். படிங்க. ஹரே கிருஷ்ணா. பல வகையான தியானம் அல்லது யோகம் போன்றவை நாராயணரை உணர்வதற்கென்றே இருப்பவையாகும். நாராயணரை அடையும் நோக்கத்திற்காகவே எல்லா தவங்களும் இயற்றப்படுகின்றன. உன்னத அறிவும் நாராயணரின் க்ஷண நேர காட்சியை பெறுவதற்காக இருப்பதாகும். இறுதியாக முக்தி என்பது நாராயணரின் ராஜ்யத்திற்குள் நுழைவு பெறுவதாகும். பொருளுரை: தியானத்தில் 2 வகையான யோக முறைகள் உள்ளன. ஒன்று அஷ்டாங்க யோகம், மற்றது சாங்கிய யோகம். அஷ்டாங்க யோகம் எனப்படுவது ஒரு மன ஒருமையை பயில்வதாகும். இதனால் தியானம், மன ஒருமை, ஆசனம், பிராணாயாமம் போன்ற கட்டுப்பாட்டு முறைகளால் எல்லா ஈடுபாடுகளில் இருந்தும் ஒருவன் தன்னை விடுவித்துக் கொள்ளலாம். சாங்கிய யோகம் அற்ப ஆயுள் கொண்டவைகளில் இருந்து உண்மையை பிரித்து அறிவதற்கென்று உள்ளதாகும். ஆனால் முடிவாக இவ்விரு முறைகளுமே அருவ பிரம்மத்தை உணர்வதற்கென்றே உள்ளன. இந்த அருவ பிரம்ம முழுமுதற் கடவுளான நாராயணருக்கு ஒரு பாகத்தை மட்டுமே பிரதிநிதிக்கிறது. ஏற்கனவே நாம் விளக்கியிருப்பதை போன்று அருவமான பிரம்ம ஜோதியானது முழுமுதற் கடவுளின் ஒரு பகுதி மட்டுமே ஆகும். அருவ பிரம்மம் பரமபுருஷ பகவானின் சொரூபத்தின் மீது அமைந்துள்ளதால் பிரம்மம் பகவானின் புகழ் மாலையாக திகழ்கிறது. இது பகவத்கீதையிலும் மச்ச புராணத்திலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கதி எனும் சொல் முடிவான இலக்கு அல்லது முக்தியில் கடைசி சொல் என்பதை குறிக்கிறது. பருவமான பிரம்ம ஜோதியில் 2 கலப்பது என்பது முடிவான முக்தி அல்ல. இதை விட உயர்ந்ததாக இருப்பது வைகுண்ட வானத்தில் உள்ள எண்ணிலடங்காத ஆன்மீக உலகங்களுக்குள் ஒன்றில் முழு முதற் கடவுளின் மேன்மையான உறவை பெறுவதாகும். ஆகவே எல்லா வகையான யோக முறைகளுக்கு மட்டுமின்றி அனைத்து வகையான முக்திகளுக்கும் கூட முடிவான இலக்காக இருப்பவர் முழுமுதற் கடவுளான நாராயணர் என்பதே இறுதி முடிவாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப தியானத்துல 2 வகையான யோகங்கள் இருக்கின்றது. ஒண்ணு அஷ்டாங்க யோகம், இன்னொன்னு சாங்கிய யோகம். இந்த அஷ்டாங்க யோகம் அப்படின்னா 8 அங்கங்கள் கொண்டது. அஷ்டாங்க யோகத்துல யம, நியம, ஆசன, பிராணயாமா, பிரத்யங்காரா, தியான, சமாதி,
அப்படின்னு 8 அங்கங்கள் இருக்கின்றது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வழிமுறைகள். முதல்ல ஒருத்தர் வந்து மனதை அடக்கி எதை விடுக்கணும், யம அப்படின்னா எதையெல்லாம் விடணும் அப்படின்றது இருக்கு. அப்ப விடணும் அப்படின்னா நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அவங்க வந்து துணி துணி ஆடைகள், குடும்பம், அதையெல்லாம் விடணும். ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட், ரொம்ப ரொம்ப கடுமையான விதிகள் கொண்டது யம. அப்ப அதையெல்லாம் விடுத்துட்டு அவங்க காட்டுக்கு போகணும். அப்ப நியம எதை அனுசரிக்கணும். அப்ப அவங்க அங்க போய் வெறும் ஒரு ஒற்றை ஆடை மட்டும் போட்டுட்டு புலித்தோல் மேலேயோ இல்ல மான்தோல் மேலேயோ அமர்ந்து ஒரு ஆசனத்துல உட்காரணும். யம நியம ஆசன. ஆசனம்ங்கிறது பல வகையான யோக முறைகள் சொல்லப்பட்டிருக்கு பதஞ்சலி முனிவர் மூலமா. அப்ப அந்த ஆசனத்துல அமரணும். யம நியம ஆசன பிராணயாம, அந்த மூச்சு கட்டுப்படுத்தணும். இப்படி பௌதிகத்திலிருந்து விடுபடணும். யம நியம ஆச்சன பிராணயாமா பிரத்யங்காரா, தியான, சமாதி அப்படின்னு ஒவ்வொரு நிலையிலும் முன்னேறி போய் கடைசியில சமாதி நிலையில தன்னோட சுற்றுப்புறத்துல என்ன நடக்குதுங்கிற ஒரு டிஸ்டர்பன்ஸே இல்லாம, எந்த ஒரு எண்ணங்களும் அவங்கள பாதிக்காத அளவுக்கு ரொம்ப அந்த சிந்தனையில மூழ்கி பகவான்கிட்ட ஒருவேளை அவங்க பரமாத்மாவை நோக்கி தியானம் பண்ற அளவுக்கு முன்னேறி இருக்கலாம், இல்ல வெறும் பிரம்மத்தை நோக்கி அவங்க தியானம் பண்ணிருக்கலாம். இப்படியே அவங்க 2 விதமான முறைகளை தியான யோகிகள் வந்து பரமாத்மாவை நோக்கி முன்னேறி இருப்பார்கள். ஆனா சாதாரண யோகிகள் பிரம்மத்தை நோக்கி முன்னேறி இருப்பாங்க. பிரம்மத்தை நோக்கி முன்னேறதுக்கு அடுத்த முறைதான் பரமாத்மாவை நோக்கி முன்னேறுறது. இது கொஞ்சம் மேல இருக்கிற நிலை. இப்படி அவங்க வந்து அஷ்டாங்க யோகம் செய்யலாம். இது இந்த கலியுகத்துல ஏற்றது கிடையாது. ஏன்னா பிரயாணால் அல்ப ஐசக, நம்மளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட வயது 100, அதுலயும் வந்து 80 வயசு வாழ்றதே ரொம்ப சிரமம். அதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதுக்கு முன்னாடியே இறந்துடுறாங்க. அப்போ இந்த சிஸ்டமேட்டிக்கா இந்த அஷ்டாங்க யோகம் செய்யணும் அப்படின்னா பல வருடங்கள் ஆகும். யம 100 வருடம், நியம 100 வருடம், ஆச்சன 100 வருடம், அப்படி பல காலங்கள் எடுக்கலாம். அதனால இந்த யுகத்திற்கு அது பரிந்துரைக்கப்படவில்லை. அப்ப அஷ்டாங்க யோகம் இந்த யோகத்துல காலங்கள் பத்தாது. அப்படியே நீங்க செஞ்சாலும் அதுக்குரிய காலங்கள் எல்லாம் பத்தாது. அடுத்தது சாங்கிய யோகம். சாங்கிய யோகம் அப்படின்னா 24 மூலக்கூறுகளையும் பகுத்தறிந்து, நிலம் இது எப்ப வந்தது, இது பல கோடி ஆண்டுகள், பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு மனம், புத்தி, அகங்காரம் ஒவ்வொன்னையும் பிரிச்சு பிரிச்சு பார்த்து ஒரு சயின்டிஸ்டா அவன் என்ன பண்ணுவான், இதையெல்லாம் ஆராய்ந்து அறிந்து, அப்போ இதுல நிலத்துல இருக்கா, இது பகவான், இது இல்ல, இது ஜடம். அப்போ மனம், புத்தி, அகங்காரம் இதெல்லாம் சூட்சுமமானது, இது வேற. அப்புறம் ஞானேந்திரியங்கள், அப்புறம் கர்மேந்திரியங்கள், அப்புறம் தன்மாத்திரைகள் அப்படின்னு ஒவ்வொரு 5 பொருட்களா அவன் ஆராய்ச்சி பண்ணிட்டே போய் இறுதியில இது எல்லாமே வந்து மூலக்கூறுகள். ஆனா இதுல எல்லாம் ஆத்மா அப்படிங்கிற ஒண்ணு மேலானது, அந்த ஆத்மாக்கும் மேல பரமாத்மா இருக்கின்றது. ஹரே கிருஷ்ண மாதவி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி 24 மூலப்பொருட்கள் தானே மாதாஜி இது? அதான் மாதாஜி, ஆமா. சரி சரி சரி. அந்த 24 மூலக்கூறுகளையும் இப்படி ஆராயிராம். அப்ப ஆராய்ந்து ஆத்மா கடைசியில மேலானது, இதுக்கெல்லாம் மேல ஆத்மா, அப்புறம் அந்த ஆத்மாக்கும் மேல பரமாத்மா ஒன்று இருக்கின்றது, அதுக்கும் மேல பகவான் அப்படின்ற உணர்ந்தறியருக்கு ஒரு யோகிக்கு எவ்வளவு ஆண்டுகள் வேணுமா? பகுனாம் ஜென்மனா மந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே. பல ஜென்மங்களுக்கு பிறகு ஒருவன் வாசுதேவ சர்வமிதி, வாசுதேவன் தான் எல்லாவற்றிற்கும் காரண காரியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறான். அப்ப ஒரு ஜென்மம் பத்தாது இப்படியெல்லாம் ஆராய்ஞ்சு பாக்குறதுக்கு. ஆனா பக்தி யோகத்துல ஈடுபட்டிருக்கிறவங்க ஒரு குருவை அணுகுவதன் மூலமாக இந்த தெளிவை அவங்க தானா பெற்றுக்கொள்கிறார்கள். ததாமி புக்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே. அப்ப குரு வந்து அவனுக்கு அந்த ஞானத்தை டைரக்டா கொடுத்துடுறாரு. பகவான் உள்ள இருந்து அவனுக்கு வந்து குருவாக, அப்படியே குருவா அவன் கிடைக்கலன்னா கூட பகவான் உள்ள இருந்து அவனுக்கு குருவாக இருந்து அந்த ஞானத்தை கொடுக்கிறார். அவனால மட்டும்தான் இதை புரிஞ்சுக்க முடியும், வேற யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. இப்ப பக்தி யோகம் தான் மிகவும் மேன்மையானது. அப்ப இங்க வந்து கதி என்னும் சொல் முடிவான இலக்கு. வாசுதேவ
பராவேத வாசுதேவ பரம் ஞானம் நாராயண பராகதிகி அப்படின்னு முடிவான் கதி என்ன, முடிவான இலக்கு என்ன? எப்படி இருந்தாலும் நீங்க எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தாலும் கடைசியான இலக்கு பகவானை அடைந்துதான் தீர வேண்டும். அப்போ நம்ம பல கோடி ஜென்மங்களா இந்த சதுர் யுகங்கள் மீண்டும் மீண்டும் தோன்றுகின்றது. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். நாமெல்லாம் சத்தியுகத்திலயும் இருந்திருக்கிறோம், திரேதா யுகத்திலயும் இருந்திருக்கிறோம், துவாபர யுகத்திலயும் இருந்திருக்கோம். அப்போ வடிகட்டும் போது நாம பாருங்க அதுலயும் கீழே விழுந்துட்டே இருந்திருக்கோம். அப்ப கலியுகத்துல சீரழிந்து கூட நம்மளுக்கு அந்த புத்தி வரல, இன்னும் பகவான்கிட்ட திரும்பி போகணுங்கிற புத்தி வரல அப்படின்னா அடுத்த யுகத்துல பகவான் இப்ப பிரளயம் வரும்போது என்னாகும், இந்த உலகம் எல்லாம் அழியும். அப்ப இங்க இருக்கிற உயிர்வாளிகள் அந்த ஜட உடலை அழிந்த பின்னாடி மறுபடியும் பகவானோட உடம்புல போய் அவ்வியக்த நிலையில், தோன்றாத நிலையில் மறுபடியும் அவங்க இருப்பாங்க. அப்ப பகவான் மறுபடியும் தன்னுடைய மூச்சுக்காற்றை விடும்போது பல பிரபஞ்சங்கள் உருவாகின்றது. மறுபடியும் பகவான் குண அவதாரங்களாகவும் புருஷ அவதாரங்களாகவும் மறுபடியும் வர்றாரு. மறுபடியும் பிரம்மாவை உண்டாக்குறாரு. மறுபடியும் பிரம்மா மூலம் நாம வர்றோம். மறுபடியும் நாம நம்மளுடைய ஆசைகளுக்கு தகுந்த எந்த யுகத்துல வரணுமோ அந்த யுகத்துல மறுபடியும் அந்த புத்தி, நல்ல புத்தி வரல அப்படின்னா, பகவான்கிட்ட போகணுங்கிற புத்தி வரலைன்னா மறுபடியும் இந்த ஜட உலகத்திலேயே பிணைக்கப்பட்டு கட்டுண்ட ஆத்மாக்களாக சுற்றி திரிகின்றோம். அப்ப லோகம் மாற்றி லோகம், வீடு விட்டு கூடு பாயிற மாதிரி வீடு விட்டு வீடு பல உடல்களை எடுத்து நாம அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றோம். நம்ம இந்த ஆத்மாவை விடுவிக்கிற நோக்கம் கொண்ட பக்தர்கள் அப்ப தூய பக்தி தொண்டில் ஈடுபடுவார்கள். பராகதிகி, முடிவான இலக்கை நோக்கி செல்வார்கள். அப்ப முடிவான முடிவான இலக்கு அப்படிங்கிறது பிரம்ம ஜோதிகள் இரண்டல கலக்கிறது முடிவான முக்தி கிடையாது. ஏன்னா பிரம்ம ஜோதி அப்படிங்கிறது பகவானுடைய ஒரு பகுதி மட்டும்தான். அப்ப அது பூரணம் கிடையாது. இப்ப வைகுண்ட வானத்தில் இருக்கிற எல்லா ஆன்மீக உலகங்கள்ல முழுமுதற் கடவுள் மேன்மையான உறவை பெறுவதுதான் இலக்கா இருக்கணும். ஆகவே எல்லா வகையான யோக முறைகளுக்கும் மட்டுமன்றி அனைத்து வகையான முக்திகளுக்கும் கூட இலக்காக இருப்பவர் முழுமுதற் கடவுளான நாராயணர் தான். அப்போ எல்லா யோகத்தின் முடிவு என்னன்னா நாராயணராகத்தான் இருக்க வேண்டும். வேற சொர்க்கலோகங்களோ அற்பமான விஷயங்களா இருக்கக்கூடாது. யோகம் பண்ற அப்படின்னா என்ன வேணும்னு கேட்டா சொர்க்கலோகம் வேணும். ஏன்னா சொர்க்கலோகம் கூட உங்களுக்கு நிரந்தரமற்ற உலகம், அதுவும் ஜட உலகம்தான் சொர்க்கலோகமும். அங்க மேன்மையான வசதிகள் கிடைக்கும். இங்க இருக்கிறத விட பல மடங்கு வசதிகள் இருக்கும், பல மடங்கு ஆயுட்காலம் இருக்கும். அங்க போனா உணவுகள்லாம் மிகவும் அமிர்தம் போல இருக்கும். பெண்களை அனுபவிக்கலாம், மதுபானம், மிக உயர்ந்த மதுபானத்தை அருந்தலாம். ஆனா அங்கும் அங்க கஷ்டம் இருக்கின்றது. அதனாலதான் தேவேந்திரனான இந்திரன் எப்பவுமே எப்போ ஒரு அசுரன் தாக்குவானோன்னு அஞ்சிட்டே இருப்பார். என்னோட சேரை யாராவது புடிச்சிருவாங்களா அப்படின்னு எப்பவுமே அவர் கவனமா இருப்பார். யாராவது ரொம்ப தவத்துல ஈடுபட்டிருந்தா அந்த தவத்தை கலைக்கிறதுக்காக தேவலோக பெண்களை எல்லாம் அனுப்பி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பார். அடுத்தது பதம் 17. தஸ்யாபி திரஷ்டுர் ஈசஸ்ய கூட தஸ்யாஹீலாத்மனஹ ஸ்ருஜ்யம் ஸ்ருஜாமி சிஷ்டோ அகம் ஈஷை வாபி சோதிதஹ. அப்படிங்க மாதாஜி. லட்சுமி மாதாஜி, நீங்க ஸ்லோகம் படிக்கிறீங்களா? படிக்கிற மாதாஜி. சரிங்க, அடுத்தது படிங்க 18ல இருந்து. சந்திரா மாதாஜி நீங்க படிங்க இப்போ. சரி, மொழிபெயர்ப்பு பொருளுரை உடைய தேவித்ரா ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி செல்ல பிரபாதகி ஜெய். அவரால் ஊக்கமளிக்கப்படுவதால் மட்டுமே பரமாத்மாவா எங்கும் பரவியுள்ள அவரது நாராயணர் பார்வையின் கீழ் ஏற்கனவே அவரால் படைக்கப்பட்டு விட்டதை நான் கண்டுபிடிக்கிறேன். நானும் அவரால் படைக்கப்பட்டவனே. பொருளுரை. பிரபஞ்சத்தின் படைப்பு கர்த்தாவைய பிரம்மாவும் கூட தாம் உண்மையான படைப்பு கர்த்தா அல்லவென்றும் பகவான் நாராயணராலேயே தமக்கு ஊக்கமளிக்கப்படுகிறது என்றும் அதனால் அனைத்து ஜீவராசிகளுக்கும் பரமாத்மாவைய நாராயணால் முன்பே சிருஷ்டிக்கப்பட்டு விட்டதையே அவரது மேற்பார்வையின் கீழ் தாம் சிருஷ்டிப்பதாகவும் ஒப்புக்கொள்கிறார்.
பரமாத்மா மற்றும் ஜீவாத்மா இரு வகையான ஆத்மாக்கள் ஜீவராசிகளுக்குள் இருப்பதாக பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய அதிகாரியாலேயே ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. பரமாத்மா முழுமுதற் கடவுளாகிய பரமபுருஷர் ஆவார். ஆனால் ஜீவாத்மாவோ பெருமானின் நித்திய தொண்டன் ஆவான். பகவானால் ஏற்கனவே படைக்கப்பட்டு விட்டதை படைக்குமாறு தனி ஆத்மாவை அவர் தூண்டுகிறார். மேலும் பகவானின் தயையினால் உலகில் ஏதேனும் ஒன்றை கண்டுபிடிப்பாளர் என்று அங்கீகரிக்கப்படுகிறார். மேற்கு கோளத்தை கொலம்பஸ் கண்டுபிடித்தார் என்று கூறப்படுகிறது. ஆனால் அப்பிரதேசம் கொலம்பஸால் படைக்கப்பட்டதல்ல. அப்பறந்த நிலப்பரப்பு பரமபுருஷன் சர்வ வல்லமையினால் ஏற்கனவே அங்கிருந்தது. கொலம்பஸ் பகவானுக்கு செய்த கடந்த கால தொண்டின் காரணமாக அமெரிக்காவை கண்டுபிடித்த நற்பெயரை அடையும்படி ஆசீர்வதிக்கப்பட்டார். அதே போலவே ஒவ்வொருவரும் அவரவர் திறமைக்கேற்ப காண்பதால் பகவானின் அங்கீகாரம் இல்லாமல் ஒருவராலும் எதையும் உண்டாக்க முடியாது. பகவானிடம் தொண்டு செய்வதற்கு ஒருவனுக்குள்ள விருப்பத்திற்கேற்ப இத்திறமை அவராலேயே அவனுக்கு வழங்கப்படுகிறது. எனவே ஒருவன் தன்னிச்சையாக பகவானுக்கு தொண்டாற்ற முன்வர வேண்டும். இவ்வாறாக பகவானின் பலர் பாதங்களில் அவன் அடைந்துள்ள சரணாகதியின் அளவுக்கேற்ப பகவான் செயலாற்றுபவனுக்கு சக்தியை அளிக்கிறார். பிரம்மதேவர் பகவானின் சிறந்த பக்தர் ஆவார். ஆகவே நம்முன் தோற்றுவிக்கப்பட்டுள்ள இப்பிரபஞ்சத்தை படைத்த பகவான் அவர் ஊக்கத்தை அல்லது சக்தியை அளித்துள்ளார். குருஷேத்திர போர்க்களத்தில் சண்டை செய்யுமாறு அர்ஜுனனுக்கும் பகவான் பின்வருமாறு ஊக்கமிட்டினார். தஸ்மாத்திவம் உத்திஷ்ட யசோஸ்லபஸ்வ ஜித்வா சத்ருன் புங்கஸ்வ ராஜ்யம் சம்ருத்தம் மயை வைதே நிகதா பூர்வம் ஏவ நிமித்த மாத்திரம் பவஸ்வயாசின். பகவத்கீதை 11.33. குருஷேத்திர போராகவோ அல்லது வேறெந்த போராகவோ இருப்பினும் அது பகவானின் விருப்பத்தால் ஏற்படுத்தப்படுவதாகும். ஏனெனில் அவரது அனுமதி இல்லாமல் அத்தகைய பெரும் நாசத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டை ஒருவராலும் செய்ய முடியாது. துரியோதனின் கட்சியினர் மிக சிறந்த கிருஷ்ண பக்தையான திரௌபதியை அவமதித்தனர். நியாயமற்ற அந்த அவமரியாதையை அவள் பகவானிடமும் மௌனமாக பார்த்து கொண்டிருந்த அனைவரிடம் முறையிட்டாள். அதன் பிறகு போர் செய்து நற்பெயர் சம்பாதித்துக் கொள்ளும்படி பகவான் அர்ஜுனனுக்கு அறிவுரை கூறினார். இல்லையெனில் துரியோதனின் கட்சியினர் எவ்வகையிலேனும் பகவானின் விருப்பத்தால் கொல்லப்படுவதாகவே இருந்தனர். எனவே கருவியாக மட்டும் இருந்து பெரும் தளபதிகளான பீஷ்மர் மற்றும் கர்ணன் போன்றோரை கொன்ற புகழை ஏற்குமாறு அர்ஜுனன் அறிவுறுத்தப்பட்டான். கத உபனிஷத்தை போன்ற வேத நூல்களில் பகவான் சர்வபூத அந்தராத்மா அல்லது அனைவரது உடலிலும் வாழ்பவரும் அவரிடம் சரணாகதி அடைந்திருக்கும் ஆத்மாவுக்கு வழிகாட்டுபவருமான முழுந்தர் கடவுள் என்று விவரிக்கப்பட்டுள்ளார். சரணாகதி அடையாத ஆத்மாக்கள் ஜட இயற்கையின் பாதுகாப்பின் கீழ் வைக்கப்படுகின்றனர். பிராமயன் சர்வ பூதானி யத்ருராணி மாயையா. எனவே அவர்களின் சொந்த பொறுப்பில் செயலாற்றி அவற்றின் பலன்களையும் அவர்களையே அனுபவிக்குமாறு அவர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். பிரம்மா மற்றும் அர்ஜுனனை போன்ற பக்தர்கள் சுதந்திரமாக எதையும் செய்வதில்லை. பூரண சரணாகதி அடைந்த ஆத்மாக்களான அவர்கள் எப்பொழுதும் பகவானின் குறிப்புக்காக காத்திருக்கின்றனர். எனவே சாதாரண காட்சிக்கு மிகவும் அற்புதமானதாக தோன்றும் ஏதேனும் ஒன்றை செய்ய அவர்கள் முயல்கின்றனர். பகவானின் நாமங்களில் ஒன்று உருக்கிரமர் என்பதாகும். அதாவது மிகவும் அற்புதமான செயல்களை உடையவரும் அச்செயல்கள் ஜீவராசின் கற்பனைக்கு அப்பாற்பட்டவை என்பதும் அதன் பொருளாகும். எனவே பகவானின் வழிகாட்டலால் அவரது பக்தர்களின் செயல்கள் சில சமயங்களில் மிகவும் அற்புதமானவையாக காணப்படுகின்றன. பிரபஞ்சத்திலுள்ள ஜீவராசிகளிலேயே மிக உயர்ந்த புத்திநுட்பம் கொண்டவரான பிரம்மா முதற்கொண்டு மிக சிறியதோர் எறும்பு வரை அனைத்து ஜீவராசிகளின் புத்தியையும் பகவான் கண்காணிக்கிறார். நினைவு, உணர்வு மற்றும் விருப்பம் ஆகியவற்றின் மனோதத்துவ விளைவுகளை ஆய்ந்தறியக்கூடிய புத்தி நுட்பமுள்ள மனிதனால் சூட்சுமமான பகவானின் ஈர்ப்பு உணரப்படுகின்றது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்போ பகவானால் ஊக்கமளிக்கப்படுவதால் மட்டுமே பரமாத்மாவாக எங்கும் பரவியுள்ள அந்த நாராயணரோட பார்வையின் கீழே ஏற்கனவே அவரால் படைக்கப்பட்டு விட்டதை நான் கண்டுபிடிக்கிறேன், நானும் அவரால் படைக்கப்பட்டவனே அப்படிங்கிறது பிரம்மாவோட வாக்கு மூலம். அப்ப பிரம்மா தான் படைப்பாளி. நிறைய பேர் நினைக்கிறாங்க பிரம்மா படைப்பாளி இருந்தாலும் அவரது இரண்டாவது படைப்பு தான். அந்த படைப்பும் பகவானுடைய சக்தியை கொண்டுதான் அவர் செய்கின்றார். பகவான் அவருக்கு சக்தி பகவானோட சக்தி கிடைச்சதுனாலதான் அவரால் செய்ய முடியுது. தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவையே அப்படின்னு. அப்போ படைப்பு கர்த்தாவாகிய பிரம்மாவும் கூட தான் உண்மையான படைப்பு கர்த்தா அல்ல அப்படின்னு இங்க தன்னுடைய கருத்தை நாரதருக்கு புரிய வைக்கிறார். நாரதர் நினைக்கிறார் தன் தந்தை தான் படைப்புக்கெல்லாம் கர்த்தா அப்படின்னு. நாமளும் அப்படிதான் நிறைய பேர் நினைக்கிறோம், நான் தான் கர்த்தா. கர்த்தா அப்படிங்கிறது நான் தான் செய்பவன்.
அப்படிங்கிற எண்ணம், நான் எனது என்கின்ற அகங்காரம் கூட இந்த கர்த்தா, அகம் போக்தா, நான் தான் அனுபவிப்பாளன் அப்படிங்கிறது நம்மளுடைய குறைபாடு. நான் அனுபவிக்கிறதுக்காக இங்க வரல, பகவானுக்கு சேவை செய்வதுதான் என்னுடைய ஸ்வதர்மம், அதான் நம்மளுடைய ஸ்வரூபம். ஜீவேன ஸ்வரூபகாய கிருஷ்ணேர நித்யதாச. ஆனா நாம என்ன நினைக்கிறோம், நான் தான் இது செஞ்சேன், இன்னைக்கு சமையல் யாரு செஞ்சேன், நான் தான் செஞ்சேன். ஆனா உண்மையில நாம எல்லாருமே கருவிகள், பகவானோட கையில பொம்மலாட்ட கருவிகள் மாதிரி நாம ஆட்டுவிக்கப்படுகின்றோம். இப்ப பகவானோட கையில் இருக்கிற அந்த பகவானோட சக்தியான மாயையினால இப்ப ஆட்டுவிக்கப்படுகின்றோம், முக்குணங்களால் ஆட்டுவிக்கப்படுகின்றோம். இப்ப சத்வ ரஜோ குணம் தமோ குணத்திற்கு தகுந்த மாதிரி நாம் ஆடிக்கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்துல. அப்ப அந்த பொம்மல் ஆட்ட கருவிகள் நாம் எல்லாமே. அதுதான் அர்ஜுனன் கூட குருட்சேத்திர போர்க்களத்துல நான் செய்ய மாட்டேன், நான் கொல்ல மாட்டேன், எனக்கு பாவம் வந்துரும், அப்போ இது பரம்பரையெல்லாம் சோட போயிரும், அப்போ தர்மம் அழிஞ்சிரும், எனக்கு நான் போய் நரகத்துல அனுபவிக்கணும் எல்லாரையும் கொல்றதுனால அப்படின்னு தத்துவம் எல்லாம் பேசுறாரு. அசோசியோன் அன்வசோச்சத்துவம் பிரக்ஞாவாதாம் சபாசசே கதாம்சு ஹதாசுச்ச ஞான் பண்டிதாக அப்படிங்கிறார். நீ பண்டிதனை போல பேசாத. நிறைய பேர் அப்படித்தான் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி ரொம்ப எல்லாம் தத்துவம் பேசுவாங்க, ஆனா உள்ள ஒரு விஷயம் இருக்காது. பெரிய தத்துவ ஞானிகள் மாதிரி பேசுவாங்க, ஆனா உண்மையே தெரிஞ்சிருக்காது அவங்களுக்கு. கதாம்சு மகதாசுச்ச ஞானிச்சோ சந்தி பண்டிதாக அப்படின்னு. அப்ப பண்டிதனை போல நீ பேசுகின்றாய் அப்படிங்கிறார், கிண்டலா சொல்றார். ஆனா உண்மையில அவ கர்த்தா மட்டும்தான், கருவி மட்டும்தான். கர்த்தா யாருன்னா பகவான் தான். எல்லாரையும் ஆட்டு வைப்பவர் பகவான். அப்ப பகவான் சொல்றபடிதான் செய்யணும். தானா சுதந்திரமானவன் அப்படின்னு நினைக்க கூடாது. நாம சுதந்திரம் இல்லை, நம்மளுக்கு எங்கேயுமே சுதந்திரம் கிடையாது. இப்ப சுதந்திரமான இந்தியான்னு சொல்றோம், ஆனா சுதந்திரமாவா இருக்கிறோம்? கவர்மெண்ட் ஆர்டர் போடுது, உன் வீட்டுக்கு வரி கட்டு, இல்லைன்னா வீட்டை காலி பண்ணு, தண்ணிக்கு வரி கட்டு, இல்லைன்னா தண்ணி லைன் கட்டு, கரண்ட்டுக்கு பணம் கட்டு, இல்லைன்னா கரண்ட் கட்டு. சோ நீங்க எதையும் சுதந்திரமாக அனுபவிக்க முடியாது. ஆனா நான் சுதந்திரமா இருக்கேன் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. பெண்கள் சுதந்திரம் வேண்டும் அப்படிம்பாங்க. ஆனா பெண்கள் சுதந்திரம் வேண்டும்னு பெண்கள் அரைகுடை ஆடை அணிஞ்சுக்குவாங்க. கடைசியில அவங்க கற்பு சூறையாடப்படும். அப்போ நம்மளுக்கு பாரம்பரிய முறைகள், அந்த சட்ட விதிகள் எல்லாமே நம்ம நல்லதுக்குத்தான். அதுதான் வேதங்கள் சொல்லுது. அப்ப வேதத்தின் கட்டளைகளை பின்பற்றாமல் நான் சுதந்திரமானவன், எனக்குன்னு தனியா ஒரு சட்டத்தை உருவாக்கிக்கிறேன்னா இந்த நாட்டுல குழப்பம்தான் வரும். இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சட்டத்தை அவங்கவுங்க ஏற்றிக்கிறோம். எனக்கு சுதந்திரம் வேணும், நான் உன்னோட சட்டத்துக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னா நாட்டுல எப்படி இருக்கும்? எல்லாரும் அடிச்சுக்குவோம், எல்லாம் அடிச்சுக்கிட்டு செத்துட்டு இருப்பாங்க. அப்ப பொதுவான ஒரு சட்டம், எப்படி ஒரு நாட்டுக்கு பொதுவான ஒரு சட்டம் இருக்கு, அதனாலதான் அங்க ஒரு நிர்வாகம், ஒரு ஒழுங்குமுறை, ஒரு கீழ்ப்படிதல் அப்படிங்கிற பண்புகள் இருக்கு இன்ன வரைக்கும். அது இல்லை அப்படின்னா எதுவுமே சீரமைப்பா இருக்காது, எல்லாமே தலைகீழா இருக்கும். யாரும் யாரையும் வாழ விட முடியாது, அந்த அளவுக்கு மோசமான நிலையில இருப்போம். அப்ப பகவானுடைய சட்டம் எல்லோருக்கும் பொதுவானது, இந்த நாட்டுக்கு அந்த நாட்டுக்குன்னு கிடையாது, எல்லோருக்கும் பொதுவானது, எந்த காலத்திலுக்கும் உரியது. அப்ப அந்த வேதங்களை நிராகரிப்பவர்கள் முறையான சமுதாயம் கிடையாது. வேதங்களை பின்பற்றாத சமுதாயம் முறையான சமுதாயம் கிடையாது. இந்த கலியுகத்துல அதுதான் நடந்துட்டு இருக்கு. அரசியல்வாதிகள் வேதங்களை பின்பற்றுறது கிடையாது, வேதங்களின் கொள்கைகளை மறுக்கிற நாத்திகவாதிகளா இருக்காங்க. அப்ப இங்க பரமாத்மா முழுமுதற் கடவுளாகிய பரம புருஷர் ஆவார். அப்போ ஜீவாத்மா பரமாத்மா. அப்ப அத்வைதிகள் என்ன சொல்லுவாங்க? பரமாத்மா ஜீவாத்மா ஒன்றுமா. துவைதம், பரமாத்மா வேற, ஆத்மா வேற, ஜீவாத்மா வேறன்னு சொல்லுது. விசிஷ்டாத்வைதம், அப்ப பரமாத்மா ஆள்பவர், ஜீவாத்மா ஆளப்படுபவர் அப்படின்னு சொல்லுது. அதுக்கும் மேல அச்சிந்திய பேத அபேத தத்துவா. அப்போ இந்த கொள்கைகள் படிப்படியாக முன்னேற்றம் அடைந்து நம்மளுக்கு மிக அக்யூரேட்டா ஸ்ரீல சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்கு சொல்றாரு, அச்சிந்திய பேத அபேத தத்துவா, ஜீவாத்மா பரமாத்மா வேறு வேறு,
ஆனால் குணத்தால் ஒன்று. ஏன்னா பகவான்கிட்ட இருந்துதான் நம்மளுக்கும் அதே குணங்கள் இருக்கு. ஆனா அந்த குணங்கள் இப்ப மாசடைந்த நிலையில இருக்கு. ஆனா உண்மையான குணம் ஆத்மாக்கு என்ன? எல்லா ஆத்மாக்களும் உண்மையிலேயே பகவானுடைய அம்சம். அப்ப பகவானுடைய குணங்களை பெற்றிருக்கின்ற அந்த ஆத்மா அனுபவிக்கின்ற ஆசையில எப்படி கண்ணாடியால் தூசு மறைக்கப்பட்டிருக்கிறதோ, நெருப்பு புகையால் மறைக்கப்பட்டிருக்கிறதோ, கருப்பையால் மறைக்கப்பட்டிருக்கிறதோ, அது போல மறைக்கப்பட்டுள்ளது. அந்த உண்மையான நிலையை வெளிப்படுத்தணும் அப்படின்னா நாம பக்தியில ஈடுபடணும். அப்பதான் அந்த ஆத்மாவானது தூய்மை அடையும். ஆத்மா இப்ப கலங்கப்பட்ட நிலையில இருக்கு. அந்த கலங்கத்தை துடைக்கணும் அப்படின்னா இது ஒண்ணுதான் வழி. ஏன்னா இது வெளியில தெரிகிற விஷயம் கிடையாது, சூட்சுமமானது. அப்ப சூட்சுமமான இதற்கு என்ன பண்ணணும்? சூட்சுமமான அந்த மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும். அப்ப எல்லாராலையும் இது புரிஞ்சுக்க முடியாது. எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றாங்க. ஆனா பகவானால படைக்கப்பட்டது கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய ஒரு திறமை கிடையாது. அப்ப சயின்டிஸ்ட் எல்லாம் நினைச்சுக்கிறாங்க நான் கண்டுபிடிச்சேன்னு. அது எங்கிருந்து வந்தது? உனக்கு யார் இந்த அறிவு கொடுத்தா? ததாமி புக்தி யோகம் தம். அப்ப அந்த அறிவை தந்தது பகவான். அப்போ சரணாகதி இவ்வாறாக பகவானின் மலர் பாதங்களில் சரணாகதியின் அளவிற்கேற்ப பகவான் அந்த சக்தி அளிக்கிறார். ஏ தாமாம் பிரபத்தியந்தே தாம்ஸ்ததேவ பஜாமியகம் மம வர்த்தமானோ வர்த்தந்தே மனுஷியாக பார்த்து சர்வசக அப்படின்னு. அப்ப பகவானை எவ்வளவு தூரம் 20% சரணடைஞ்சிங்கன்னா அந்த ஞானத்தை 20% தருவார். 70% சரணடைஞ்சிங்கன்னா 70% தருவார். எவ்வளவு தூரம் அவரை சரணடைகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த அவரை புரிந்து கொள்ளும் ஞானத்தை அவர் அளிக்கின்றார். சும்மா வெறுமனவே போய் எங்க உன்னை காட்டு பார்க்கலாம், நீ இருக்கிறியா, உண்மையிலேயே இருக்கிற கண்ணு முன்னாண்டவா அப்படின்னால நம்ம பகவானுக்கு ஆர்டர் போட முடியாது. ஏன்னா அவர் தலைவர், பெரியவற்றுள் பெரியவர், நாம சிறியவற்றுள் சிறியவங்க. பெரியவற்றுள் பெரியவர்னா கணக்கில் அடங்காத எண்ணத்தக்காத வியக்கத்தக்க முறையில அவர் அச்சிந்தியர். எவ்வளவு பெரியவர்னால சொல்லவே முடியாது. கோடானு கோடி பிரபஞ்சங்களை தனது மயிர்கால்கள் வழியாக அவர் உருவாக்குகிறார் அப்படின்னா அவருடைய சைஸ் என்னவா இருக்கும்? யாராவது கற்பனையில கூட எண்ணி பார்க்க முடியாது. ஆனா நாம எவ்வளவு அணுளி மணு. இந்த ஆத்மாவோட சைஸ் என்ன அப்படின்னா ஒரு முடியோட நுனியில 10,000 கூறுகள் போட்டா அதனோட ஒரு சைஸ் தான் நம்மளோட ஆத்மாவோட சைஸ். அப்ப நம்ம எங்க போய் பகவானை புரிஞ்சுக்க முடியும்? ஏதோ பகவான் கொடுக்கின்ற கருணையினால ஓரளவு புரிஞ்சுக்க முடியும். கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. இப்ப பிரம்மதேவர் சொல்றாரு, அவரே குழம்பி போயிறார். முய்யந்தி சூரையக. சூரையகன பெரும் முனிவர்களும் ஞானிகளும் கூட பகவானை பற்றிய கருத்துல குழம்பிடுறாங்க. தேவேந்திரன் அவனும் கூட குழம்பிடுறான். இந்திரன் கூட குழம்பி பகவானோடைய லீலைகள்ல பார்த்தோம் அப்படின்னா இந்திரன் பகவானுக்கு வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சொல்லி கோபர்களுக்கெல்லாம் ஆணையிடுறார். ஆனா அவங்க மீறி கோவர்த்தன மலையை வணங்கினதுனால அந்த கோவர்த்தன லீலை நாம பார்க்கலாம். பெரும் மலையை தருவிக்கிறாரு. அப்போ பகவான் தான் அந்த கோவர்த்தனத்தை தன்னோட சுண்டு விரல்ல 7 நாட்கள் தூக்கி அந்த கோபர்களை எல்லாம் காப்பாத்துகிறார். இப்ப இங்க இந்த பிரபஞ்சத்தை படைக்க பகவான் பிரம்மதேவருக்கு ஊக்கமும் சக்தியும் அளிக்கின்றார். பிரம்மதேவர் தானா படைக்கல. இப்ப குருச்சேத்திர போர்க்களத்துல எப்படி அர்ஜுனனுக்கு சக்தி கொடுக்கிறார், இல்லைன்னா அர்ஜுனனால பிரம்மாஸ்திரத்தை கூட கடைசியில தூக்க முடியாம போயிடுச்சு. அப்பதான் அர்ஜுனன் புரிஞ்சுக்கிறார், நான் பெரிய வில்லாளி, போராளி, என்கிட்ட பிரம்மாஸ்திரம் சிவன் கொடுத்த எல்லா அஸ்திரங்களும் இருக்கு, தனுர்வித்தில நான் தான் சிறந்தவன் அப்படின்னு கொஞ்சம் ஒரு ஈகோ இருந்தது, அந்த பொய் கௌரவம். அப்போ கிருஷ்ணர் போனப்புறம் ஒரு ஆயுதத்தை கூட அவர் சாதாரணமா தூக்க முடியல. அப்பதான் புரிஞ்சுது, ஓ கிருஷ்ணர் கொடுத்த சக்தியில தான் நான் இது வரைக்கும் ஒரு வீரனா இருந்திருக்கேன். அப்ப கடைசியில என்ன சொல்றாரு பகவான், நீ நிமித்த மாத்திரம் பவசவ்ய சாட்சினே அப்படிங்கிறார். நீ ஒரு கருவிதான், உனக்கு அந்த பெருமையை கொடுக்கறதுக்காக நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். ஏன்னா நீ என்னோட பக்தனும் நண்பனும் ஆதலால். பக்தோ சகாசேதி, நீ என்னோட பக்தனா நண்பனா இருக்கிறதுனால உன்னை தேர்ந்தெடுத்து நீ அந்த பாத்திரத்துல உன்னை வச்ச.
உனக்கு புகழ் கிடைக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா பெரிய பெரிய போர் வில்லாளிகளான தனுர்வித்தையின் ஆசிரியரான துரோணாச்சாரியார், பீஷ்மர் எல்லாம் யாரால வெல்லவே முடியாது. ஆனா பகவான் கிருஷ்ணர் இருந்ததுனால அர்ஜுனனால வெல்ல முடிஞ்சது. பீஷ்ம தேவர் மிகப்பெரிய வீரர். பரசுராமர் கூட ஈக்குவலா சண்டை போட்டார். அந்த சண்டை முடிவே இல்லாம போயிட்டு இருந்தது. அப்ப பல யுகங்கள் எல்லாம் நடுங்குச்சு. அப்பதான் தேவேந்திரன் எல்லாம் வந்து அவங்க கிட்ட பிரம்மதேவர் மூலமா ரெக்வஸ்ட் பண்ணாங்க. 2 பேருமே வந்து இதுல கன்டினியூ பண்ணிட்டே இருப்பாங்க, இதனால எல்லாருக்கும் எல்லா உயிர்வாளிகளுக்கும் தொந்தரவு, தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் போற நிறுத்திக்கோங்கன்னு சொல்லி அப்புறம் 2 பேரும் ஒதுங்கி போனாங்க. இப்படி பீஷ்ம தேவரை அவர் வெல்லுவதுங்கிற சாத்தியமே கிடையாது. ஆனா பகவான் இருந்ததுனால அவர் துரோணாச்சாரியார், பீஷ்ம தேவர், அஸ்வத்தாமன் போன்ற பெரும் பெரும் வீரர்களை எல்லாம் தோற்கடிச்சார். துரியோதனன் கூட அவங்க தாய் மூலமா பெரும் வரத்தை வாங்கினார். பீமர்னால பல நாட்கள் சண்டையிட்டு கூட அவரை ஜெயிக்க முடியல. அப்புறம் கிருஷ்ணருடைய யுத்தினாலதான் அவர் கண்டுபிடிச்சார் அவனோட வீக்னஸ் எங்கேன்னு. இப்படி கட உபனிஷம் போன்ற வேத நூல்கள் எல்லாம் கூட பகவான் சர்வபூத அந்தராத்மா. அந்தர் அப்படின்னா அந்தர்யாமி. அப்ப உள்ள இருக்கிறவர், எல்லா உயிர்வாளிகளுக்குள்ளும் அந்தர்யாமியாக, பரமாத்மாவாக, சாட்சியாக, உபத்ரஷ்டா, அனுமந்தா, பக்தா, போக்தா, மகேஸ்வரன் எல்லாருக்குள்ளே சாட்சியா இருக்கிறார். அதனாலதான் நம்மளுக்கு என்னென்ன கர்மா, என்னென்ன பலன்கள் கிடைக்கணுங்கிறது கரெக்டா கிடைக்குது. இங்க இருக்கிற நீதிபதிகள் மாதிரி கிடையாது. பணம் கொடுத்தா நான் உன்னைய விட்டுறேன் வெளியில, அந்த சட்டங்கள்ல எந்த ஓட்டையும் கிடையாது. ஏன்னா பகவான் சாட்சியாக இருந்து நம்மளை கண்காணித்து கொண்டே இருக்கிறார். ஆமா, எந்த உடல்ல இருந்தாலும் அவர் வந்து பரமாத்மா வந்து உள்ள உட்காந்துக்கிறார். அப்போ தெரியாம ஒரு காரியம் செய்யறேன்னு நினைக்கிறவங்க முட்டாள்கள். பகவானுக்கு தெரியாம யாராலும் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசு அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திர ரூடானி மாயையா அப்படின்னு இந்த யந்திர ரூடானி மாயையா. ஈஸ்வர அப்படின்னா நம்மை கட்டுப்படுத்துபவர். இந்த யந்திரம், மனித யந்திரம், இந்த இயந்திரத்துல இந்த ஆத்மா குடி இருக்குது பகவானோட. இப்ப பரமாத்மா இருக்கங்காட்டிக்குதான் நாம செயல் செய்ய முடியுது. ஏன்னா நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்ற அவர் வந்து ஒரு உற்சாகம் அளிக்கின்றார். நீ ஆசைப்பட்டையில அனுபவி ராஜா, அனுபவின்னு சொல்லி நம்ம ஆசைகளுக்கு ஏற்ப அவர் உடல் கொடுத்துட்டே இருக்கார். அதுக்கு ஏற்ப நம்ம துன்பங்களும், எப்படி ஒரு ஜிஎஸ்டி, மறைமுக வரி வருகின்றது. நம்ம ஒரு பொருளை வாங்குவோம், அந்த பொருளை வாங்குறதுனால நம்மளுக்கு சந்தோஷம் வருது. ஆனா அதுக்கு கொடுக்குற காசுக்காக நம்ம எவ்வளவு உழைச்சிருப்போம், நம்ம வேர்வையை சிந்தி உழைச்சிருப்போம். அதையும் நாம அனுபவிக்கிறோம். ஒரு ரத்தத்தை வந்து எப்படி கள்ளிச்செடியை சாப்பிட்டு ஒட்டகம் ரொம்ப சுவையா இருக்கு, அதனோட நாக்குல வர்ற ரத்தத்தையே அது நினைச்சுக்குது, அது ரொம்ப சுவையா இருக்கு அப்படின்னு நிறைய கள்ளிச்செடிகளையும் மேலும் மேலும் சாப்பிடுது, நாக்கு புண்ணாகுது. அது போலத்தான் நம்ம ரத்தத்தை வந்து உழைப்பாக உருக்கி அதை வந்து வீடா கட்டுறோம், இல்ல வேற ஒரு பொருட்களை வாங்குறோம், டிவி வாங்குறோம், ஃப்ரிட்ஜ் வாங்குறோம். அப்போ நம்ம உழைப்பையே நாமளே அனுபவிக்கிறோம். அப்படின்னா நம்ம வியர்வை, நம்ம ரத்தத்தை நாமளே குடிக்கிறோம். இப்போ அர்ஜுனனை போன்ற பக்தர்கள் சுதந்திரமா எதுவும் செய்யறது கிடையாது. பிரம்மா, அர்ஜுனன் போன்றவர்கள் பகவானை அறிந்தவர்கள், தூய பக்தர்கள். அதனால பூர்ண சரணாகதி அடைந்த ஆத்மாக்கள் வந்து பகவானோட இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக காத்திருக்கிறாங்க. பகவான் என்ன சொல்றார் அதுபடி செய்யலாம். ஏன்னா பகவானை விட்டு பிரிந்து அவர்கள் எதையும் செய்யறது கிடையாது. ஆனா அனுபவிக்கணுங்கிற ஆசையுள்ள சாதாரண ஆத்மாக்கள், பாவப்பட்ட ஆத்மாக்கள் என்ன நினைக்கிறாங்க, நான் தனியாக அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதற்கான முயற்சிகளை அவங்க செய்யறாங்க. ஆனா அனுபவிக்கிறங்கிறது உண்மையில கிடையாது. அது அப்படியே அனுபவிக்கிறதா நினைச்சா கூட அது மாயினால ஏமாற்றப்படுகிறார்கள். பகவான் இன்றி எதையும் அனுபவிக்க முடியாது. ஏன்னா அவர்தான் போக்தாராம் யக்ஞ தபசம் சர்வலோக மகேஸ்வரம் சுக்ருதம் சர்வ பூதானாம் ஞாத்வாமாம் சாந்திம் ருச்சதீம். இதை அறிந்தவர்களே அமைதி அடைவார்கள். நான் அனுபவிக்கணும், பகவானை விடுத்து நான் அனுபவிக்கணுங்கிறவங்களுக்கு அமைதியே கிடையாது. ஆனா பகவான் தான் அனுபவிப்பாளர்.
நான் வெறும் கருவி மட்டுமே, அவருக்கு சேவை செய்பவன் நான் அப்படின்னு அவரை தலைவராக ஏற்றுக்கொள்பவர்கள் என்னைக்கும் சாந்தமா இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த துன்பமும் பாதிக்காது. அவங்க எப்பவும் அமைதியா இருப்பாங்க. எந்த ஒரு சன்னியாசி பாத்தீங்கன்னா, அந்த ஆண்டிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, பழனிமலை அடிவாரம், அண்ணாமலை, திருவண்ணாமலை அடிவாரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, கோடானு கோடி சொத்துக்கள் எல்லாம் விட்டுட்டு ஆண்டியா இருப்பாங்க. ஆனா அவங்க முகத்துல பாத்தீங்கன்னா ஒரு சாந்தம் இருக்கும். ஏன்னா அவங்க எதையும் அனுபவிக்க விரும்புறது இல்ல, எல்லாத்தையும் அவங்க தியாகம் பண்ணிடுறாங்க. அப்போ இங்க பகவான் 1000 நாமங்கள் கொண்டவர். சகஸ்ரநாமம் அதுல ஒண்ணுதான் உருக்கிரமர். உருக்கிரமர்னா அற்புதமான செயல்களை செய்பவர். ஏன்னா அது ஜீவராசியால கற்பனை கூட செய்ய முடியாது. ஏன்னா அவ்வளவு அற்புதமானது. இப்போ அவர் இந்த பந்து மாதிரி இருக்கிற கிரகங்களை எல்லாம் காற்றுல எப்படி மிதக்க வைக்கிறார்? எந்தாவது ஒரு விஞ்ஞானி இவ்வளவு பெரிய உலகத்தை உண்டாக்க முடியுமா? கோடானு கோடி பிரபஞ்சங்கள். அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிலப்பகுதி, அதை சுற்றி ஒரு கடல் பகுதி, அந்த ஒவ்வொரு கடல் பகுதியும் பார்க்கடல், கரும்புச்சாறு கடல், தயிர் கடல், உப்பு கடல், அப்புறம் மதுபான கடல். யாராவது கற்பனை பண்ண முடியுமா இப்படி எல்லாம் கடல் இருக்குது அப்படின்னு? இப்போ நம்மளுக்கு உப்பு கடல் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு கிணற்று தவளையான நாம என்ன நினைப்போம், உப்பு கடல் இருக்குன்னு வேற ஒரு உலகத்துல அப்படின்னு சொன்னோம்னா, உப்பு கடல்ல அவ்வளவு உப்பு போய் யாராவது கடலுக்குள்ள கலக்குவாங்களா? அப்படி ஒரு உப்பு கடல் இருக்குமா அப்படின்னு சந்தேகப்படுவோம். ஏன்னா நாமெல்லாம் கிணற்று தவளைகள், வேதங்கள் சொல்றத அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்க மாட்டோம். ஆனா பால் கடல் இருக்கின்றது, அது மாதிரி தயிர் கடல் இருக்குது, கரும்புச்சாறு கடல் இருக்கு, மதுபான கடல் இருக்கு. இப்படி பல வகையான கடல்கள் இருக்கின்றது ஒவ்வொரு நிலத்தை சுற்றியும். அப்ப அந்த ஒவ்வொரு நிலத்திற்கும் அவ்வளவு மில்லியன் மைல்கள் வித்தியாசம் வரும். அப்ப இந்த ஜீவராசியால அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். மிக உயர்ந்த மதிநுட்பம் கொண்ட பிரம்மா முதற்கொண்டு சிறிய எறும்பு வரை அனைத்து ஜீவராசிகளின் புத்தியும் பகவான் கண்காணிக்கின்றார். ஏன்னா புக்தியை தர்றவரும் அவர்தான். இதை புரிஞ்சுக்கணும்னு புக்தி வேணும் அப்படின்னா அந்த மத்தக ஸ்மிருதிர் ஞானம் அபோகனம் ச, அந்த ஞானத்தையும் புத்தியையும் மறதியையும் அவரே தருகின்றார். அப்ப அவரை சரணடைந்த ஆத்மாக்களுக்கு மட்டும்தான் அந்த ஞானத்தை தர்றார். தன்னை சரணடையாதவங்களுக்கு அவர் தர வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ நினைவு, உணர்வு மற்றும் விருப்பம் ஆகியவற்றின் மனோதத்துவ விளைவுகளை ஆய்ந்தறியக்கூடிய புத்தி நுட்பமுள்ள மனிதனால் சுற்றுமான பகவானின் இருப்பு உணரப்படுகின்றது. அப்ப நினைவு, உணர்வு மற்றும் விருப்பம் ஆகியவற்றின் மனோதத்துவ விளைவுகள். அப்ப இதெல்லாம் சூட்சுமமானது. நினைவு, உணர்வு, விருப்பம். ஏன்னா அந்த நினைவு தூய்மையாக இருந்தா தான் தூய உணர்வு வரும். அப்புறம் பகவானுக்கு பக்தி செலுத்தணுங்கிற விருப்பம் வரும். அப்ப இந்த புத்தி நுட்பம் உள்ள மனிதன் மட்டும்தான் பகவானோட இருப்பை உணர முடியும். ஏன்னா பகவான் தன்னை வெளிக்காட்டுறது இல்லை யாருக்கும். ஒரு தூய பக்தனுக்கு மட்டும்தான் தன்னை வெளிக்காட்டுகின்றார். ஆனா அவர் சக்திகளாக எங்குமே பரவி இருக்கின்றார். அந்த சக்திகளை எப்படி அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி பகவான் தான் இருக்கிறார். அப்ப இதை ஒரு பக்தனால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். பக்தர்களோட அசோசியேஷன் ரொம்ப முக்கியமானது அதுக்கு. ஏன்னா அசோசியேஷன் இல்லாம நாம எதையுமே புரிஞ்சுக்க முடியாது. அடுத்தது பதம் 18. மாதாஜி படிக்கிறீங்களா? சத்வம் ரஜஸ்தமயிதி நிர்குணஸ்ய குணாஸ்த்ரயः ஸ்ரீ சர்க்க நிரோதேஷு கிருஹிதா மாயையா விபோஹு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சரிங்க படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு படிக்கிட்டீங்களா? சரி, படி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. பரமபுருஷரின் தூய ஆன்மீக உருவம் எல்லா பௌதீக குணங்களுக்கும் மேலானதாகும். இருப்பினும் ஜட உலகை படைத்து காத்து அழிப்பதற்காக அவர் தமது பகிரங்க சக்தியின் வாயிலாக சத்வம், ரஜஸ், தமஸ் எனும் ஜட இயற்கை குணங்களை ஏற்கிறார். பொருளுரை. சத்வம், ரஜஸ், தமஸ் எனப்படும் ஜடத்தின் முக்குணங்களை தன் ஆட்சியின் கீழ் வைத்துள்ள பகிரங்க சக்திக்கு பரமபுருஷரே எஜமானராவார். எனவே இத்தகைய குழப்பமூட்டும் சக்தியின்
வசீகரத்தால் அவர் ஒருபொழுதும் பாதிக்கப்படுவதே இல்லை. ஆனால் ஜீவராசிகளோ அத்தகைய ஜட இயற்கை குணங்களால் பாதிப்படைகின்றன. இதுவே பகவானுக்கும் ஜீவராசிகளுக்கும் இடையிலுள்ள வேறுபாடு ஆகும். ஜீவராசிகள் ஆதியில் பகவானின் குணத்தை தழுவியவர்களாக இருந்திருப்பினும் ஜட குணங்களால் அவர்கள் பாதிப்பு அடையக்கூடியவர்களாக உள்ளனர். அதாவது ஜட இயற்கை குணங்கள் பகவானின் சக்தியிலிருந்து உற்பத்தியானவையாக இருப்பதால் அவர்கள் பகவானோடு சம்பந்தப்பட்டுள்ளனர். ஆனால் இச்சம்பந்தம் எஜமானருக்கும் சேவகனுக்கும் இடையில் உள்ளதை போன்றதாகும். பரமபுருஷர் ஜட சக்தியை ஆள்பவர் ஆவார். ஆனால் ஜட உலகில் சிக்கிக் கொண்டுள்ள ஜீவராசிகளோ எஜமானர்களும் அல்ல, ஆள்பவர்களும் அல்ல. மாறாக அத்தகைய சக்தியால் அவர்கள் ஆளப்படுபவர்களாகவோ அல்லது அதற்கு கீழ்ப்படிந்தவர்களாகவோ உள்ளனர். தெளிந்த வானில் உள்ள சூரியனையும் அதன் கதிர்களையும் போலவே பகவானும் தமது அந்தரங்க சக்தியால் உண்மையாகவே நித்தியமாக தோற்றமளிக்கிறார். ஆனால் தெளிந்த வானில் ஒரு மேகத்தை சூரியன் உண்டாக்குவதை போன்றே குறிப்பிட்ட காலங்களில் ஜட சக்தியை அவர் படைக்கிறார். சூரியன் சிறு மேகத்தால் ஒருபோதும் பாதிப்படையாமல் இருப்பதைப் போலவே பரமபுருஷர் தமது பிரம்மஜோதியின் எல்லையற்ற பரப்பில் சில சமயங்களில் தோன்றும் சிறிதளவு ஜட சக்தியால் பாதிப்படைவதில்லை. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மதர்ஜி. தேங்க்யூ மதர்ஜி. அப்போ பரமபுருஷரின் தூய ஆன்மீக உருவம் எல்லா பௌதீக குணங்களுக்கும் மேலானதாகும். அப்ப நம்மளுக்கும் ஆன்மீக உருவம் இருக்கின்றது, ஆன்மீக உடல் இருக்கின்றது. இப்ப நாம எடுத்திருக்கிறது பௌதீக உடல். அப்ப இந்த ஆத்மாவை இந்த உடல் இருந்து விடுவிக்கும் போது, 9 வாயில் கொண்ட குடிலையான இந்த உடல் இருந்து விடுவிக்கும் போது, நாம தூய பக்தி பண்ணும் போதும் நம்மளுக்கு ஆன்மீக உடல் இறைவனால் கொடுக்கப்படுகின்றது. ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு தான் ஆன்மீக உலகுக்கு போகணும். இந்த ட்ரெஸ்ஸால போக முடியாது. ஆனா ரொம்ப பெரிய பக்தர்கள் கூட ரொம்ப ரேரா ஒரு 1-2 பக்தர்கள் இந்த ஜட உடலோடையே ஆன்மீக உலகத்துக்கு போயிருக்காங்க. லைக் விட்டல பக்தர்கள், துக்காராம், இவங்க மாதிரி சில பேர் போயிருக்கிறாங்க. ஆனா நம்மளால முடியாது. அப்போ பகவானுடைய சக்தி தான் பகிரங்க சக்தி. அவருக்கு 2 சக்தி இருக்கு, அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி அப்படின்னு. தடசர சக்தி, ஜீவாத்மாக்களான நாம அவர்கிட்ட இருந்தா பிரிஞ்சு வந்தோம். அப்ப இந்த பகிரங்க சக்தி அப்படிங்கிறது மாயாதேவி. அப்போ இந்த மாயாதேவி பரமபுருஷரோ, மாயாதேவிக்கு யாரு எஜமானர் அப்படின்னா பரமபுருஷர் தான் எஜமானர். அதனால எஜமானரை எப்பவுமே அந்த சேவகரான மாயாதேவி பாதிக்க முடியாது. அதனால பகவான் தன்னுடைய வேலையாள்னால பாதிக்கப்பட மாட்டார். ஏன்னா அவ கீழ்ப்படிந்தவங்க, வேலையாள் முதலாளிக்கு கீழ்ப்படிந்தவங்க. அப்போ மாயினால் அவர் என்றும் பாதிக்கப்படுவதில்லை. இருந்தாலும் கூட இந்த ஜட இயற்கை குணங்களுக்கு ஏற்ப அவர் தன்னை படைப்பு தொழிலுக்காக மாற்றிக்கொள்கிறார். இப்ப சிவன் இருக்கார். சிவன் அப்படிங்கிறவர் பகவானுடைய செயல் வடிவம். அப்போ சிவனா ஏன் பகவானே தன்னை மாற்றிக்கொள்கிறார் அப்படின்னா அழிப்பதற்காக. இப்ப ருத்ரன் சிவன் கிட்ட இருந்து ருத்ரர் வர்றாரு. அந்த ருத்ரர் தான் இப்ப அழிவின் போது இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் அழிக்கிறார். நெருப்பின் மூலமா, காற்றின் மூலமா, இப்படி பல சக்திகள் மூலமா அந்த பிரபஞ்சத்தை எல்லாம் அழிக்கின்றார், பிரளயத்தை ஏற்படுத்துகின்றார். அப்ப பகவானே தன்னை சிவனாக மாற்றிக்கொள்கிறார். ஆனா அந்த குணங்கள் அவர்கிட்ட இருந்தாலும் அந்த குணத்தினால அவர் பாதிப்பு அடைவது இல்லை. குணங்களின் தலைவராக இருக்கின்றார். இப்ப சிவபெருமான் தமோ குணத்தின் அதிபதி. அப்ப அந்த விஷ்ணுவே, நாராயணனே சிவனாக மாறி தன்னை இந்த ஜடசக்தியின் தன்மைக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்கின்றார். ஏன்னா தூய நிலையில் இருக்கிற பகவானால அழிக்க முடியாது. தானே படைச்சிட்டு அந்த தானே அழிக்க முடியாது. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி சிவனாக அவர் ரூபம் எடுக்கிறார். அப்ப இங்க ஜீவராசி வேற, அந்த பரமாத்மா வேற. எஜமானனுக்கும் சேவகனுக்கும் உள்ளதை போல. அப்ப பரமபுருஷர் ஜடசக்தியை ஆள்பவர். ஆனா நாமல ஜீவாத்மாக்கள் ஜடசக்தியில சிக்கி இருக்கிறோம். நாம ஆள்பவரும் கிடையாது, எஜமானர்களும் கிடையாது. அதற்கு கீழ்ப்படிந்தவர்கள்.
எப்படி வந்து சூரியன் தன் கதிர்களால் அப்பப்போ மறைக்கப்படும். ஆனா உண்மையில சூரிய கதிர்களை யாராலையும் மறைக்க முடியாது. இப்போ ஒரு சில சமயங்கள்ல மறைப்பது போல் தோன்றலாம், ஆனால் சூரிய கதிர்களை யாராலையும் மறைக்க முடியாது. அது போல பகவான் வந்து சில சமயங்கள்ல ஜட பிரம்மஜோதி எல்லையற்ற பரப்பில் சில சமயங்களில் தோன்றும் சிறிதளவு ஜடசக்தியால் கூட அவர் பாதிக்கப்படுவது கிடையாது. ஆனா சிலருக்கு அப்படி தோணலாம், பகவான் வந்து ஜடசக்தியால் பாதிக்கப்படுறாருன்னு. அவர் ஏன்னா பகவானே அந்த சிந்தனையை அவங்களுக்கு தர்றார், குழப்பமடைய செய்கிறார் அந்த ஆத்மாக்களை. ஏன்னா தன்னை நம்பாத ஆத்மாக்களை அவர் வந்து மேலும் குழப்புகிறார். ஆனா தன்னை சரணடைந்தவர்களுக்கு அவங்களை தெளிவாக்குறார். அப்போ பக்தர்கள் வந்து தூய உள்ளத்தோடு இருக்கிறதுனால அவங்க கடல் மாதிரி, அதுல சின்ன கல்ல போட்டாலும் அது வந்து கலங்காது. ஆனா பக்தர்கள் எல்லாரும் குட்டை மாதிரி, அதுல ஒரு கல்ல போட்டீங்கன்னா அதை சேரு அப்படியே மேல எலும்பும், வட்ட வட்டமா அந்த குழப்பம் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். பகவானை பத்தி எப்படி இவர் தோன்றுகிறார், எப்படி மறைகிறார், இவரது தோற்றம் என்ன, சக்திகள் என்ன, இவர் யாரு, என்ன, யாருக்கு எஜமானர், நாம இவருக்கு தொண்டரா அப்படின்னு ஒண்ணுமே தெரியாது. அடுத்தது பதம் 19 முடிச்சுக்கலாம். பதம் 19 மத்தஜி படிக்கிறீங்களா? காரிய காரண கர்த்ருத்வே திரவ்ய கான கிரியாஸ்ரயாः வதனந்தி நித்யதா முக்தம் மாயீனம் புருஷம் குணாக. கிருஷ்ண மாதாஜி. கிருஷ்ண மொழிபெயர்ப்பு. ஜட இருக்கின் இம்மூன்று குணங்கள் தொடர்ந்து பொருள், அறிவு மற்றும் செயல்களாகவும் உருவெடுத்திருக்கின்றன. இதனால் இக்குணங்கள் நித்தியமான உன்னத தன்மை கொண்ட ஜீவராசிகளை காரண விளைவு என்னும் சூழ்நிலைகளில் புகுத்தி அத்தகைய செயல்களுக்கு அவனையே பொறுப்பேற்க செய்கின்றான். பொருளுரை. அந்தரங்க பகிரங்க சக்திகளுக்கு இடைப்பட்டவர்களாக இருப்பதால் நித்தியமான உன்னத தன்மை கொண்ட ஜீவராசிகள் பகவானின் நடுத்தர சக்தி என்று அழைக்கப்படுகின்றனர். உண்மையில் ஜீவராசிகள் ஜடசக்தியால் அவ்வளவு பந்தப்பட வேண்டியவர்கள் அல்ல. ஆனால் ஜடசக்தியை அடக்கியாள வேண்டும் என்ற தப்பெண்ணத்தால் அவர்கள் பாதிப்படைந்து அத்தகைய வசியத்திற்கு கீழ்ப்படியும் அவர்கள் ஜட இயற்கையின் முக்குணங்களால் பந்தப்படுத்தப்படுகின்றனர். ஜீவராசி பகவானோடு நித்தியமாக வாழ ஆனால் ஜீவனின் தூய அறிவை பகவானின் இந்த பகிரங்க சக்தி மறைத்து விடுகிறது. ஆனால் இத்திரை சஞ்சலமற்றதாக அல்லது இடையூறாததாக இருப்பதால் பந்தப்பட்ட ஆத்மா நித்தியமாக அறியாமையிலே ஆழ்ந்திருப்பதாக காணப்படுகிறான். ஜடசக்தியின் திரையிடும் ஆற்றலால் பௌதிக விஞ்ஞானியால் ஜட விளைவுகளுக்கு அப்பால் காண முடிவதில்லை. ஆனால் உண்மையிலே ஜட தோற்றங்களுக்கு பின்னால் ஆதிபூத அத்தியாத்மா மற்றும் அதிதெய்வ செயல்கள் உள்ளன. இதே தமோ குணத்தில் உள்ள பந்தப்பட்ட ஆத்மாவால் காண முடியாது. மூப்பு மற்றும் நோய்கள் ஆகியவற்றுடன் கூடிய பிறப்பு இறப்பெனும் சக்கரம் அதிபூத தோற்றத்தினால் ஏற்படுத்தப்பட்டவை ஆகும். இன்னும் இருக்கு மாதாஜி, அது படிச்சிருங்க. ஆத்தியாத்மா தோற்றம் ஆத்மாவை பந்தப்படுத்துகிறது. மேலும் அதிதெய்வ தோற்றம் கட்டுப்படுத்தும் முறையாக உள்ளது. இம்மூன்றும் பந்தப்பட்ட நிலையில் தோற்றங்களாகும். பந்தப்பட்ட நிலையிலிருந்து விடுபடுவதே மிக உயர்ந்த பக்குவ நிலையாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி நன்றி மாதாஜி. அப்போ இந்த 3 குணங்கள் பொருள், அறிவு, செயல்களாக உருவெடுக்கின்றது. இப்ப ஜட இயற்கையின் 3 குணங்கள் பொருள், அறிவு, செயல், இந்த 3ஐயும் உருவாக்குது. இதனால் இக்குணங்கள் நித்தியமான உன்னத்தன்மை கொண்ட ஜீவராசியை காரண விளைவு எனும் சூழ்நிலையில் புகுத்தி அத்தகைய செயல்களுக்கு அவனையே பொறுப்பேற்க செய்கின்றன. அப்போ காரண, காரியம், விளைவு எல்லாம் பகவானோட கட்டளையின் கீழே இருந்தது அப்படின்னு ஒரு பக்தன் நினைக்கிறதுனால அவன் எந்த விளைவுக்கும் உட்படுறது கிடையாது. ஆனா பந்தப்பட்ட ஆத்மா தான் காரணம், அதனால அந்த விளைவுக்கு அவனே உட்படுகின்றான், தானே பொறுப்பேத்துக்கிறான். ஏன்னா பகவானுக்கு அடிப்பணிய மறுக்கும் ஒருவன் வந்து பகவானோட கண்ட்ரோல் இல்லாதனால மாயையோட கண்ட்ரோலுக்கு வந்துடுறான். அப்ப மாயையோட கட்டுப்பாட்டுல இருக்கிறவனுக்கு எல்லா கிளேஷங்களும் இருக்கின்றது. அந்த அதிபூத அத்தியாத்ம அதிதெய்வ. அத்தியாத்ம அப்படின்னா தான் செய்கின்ற செயல்களுக்கு ஏற்ப கர்மங்கள். அப்புறம் அதிபூத அப்படின்னா வேற உயிர்வாழிகளால வரைகின்ற கிளேஷங்கள், துன்பங்கள். கிளேஷம் அப்படின்னா துன்பம். வேற உயிர்வாழிகள், இப்ப பாம்பு கடிக்குது, ஒரு மாடு முட்டுது, ஒரு தேள் கடிக்குது,
இல்ல ஒரு பள்ளி பூச்சி எல்லாம் சாப்பாட்டுல விழுந்துருச்சு. இப்படி பிற உயிர்வாழிகளால் ஏற்படும் துன்பங்கள். அப்புறம் அதிதெய்வ அப்படின்னா தேவர்களால வரும் துன்பங்கள். அப்ப இது எல்லாமே இந்த கிளேசங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அப்ப பௌதிக விஞ்ஞானிகள் கூட இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் அது தெரியாது. தாங்கள் செய்யும் செயல்களுக்கான கர்மாவை நாம் அனுபவிக்கிறோம். அப்ப பிற தேவர்களால நம்மளுக்கு துன்பம் ஏற்படுகின்றது. துன்பத்தை அவங்க தேவர்கள் மூலமா நம்மளுக்கு கொடுக்குறாங்க. வேறு பல உயிர்வாழிகளால் நம்மளுக்கு துன்பம் வருகின்றது அப்படின்னு விஞ்ஞானிக்கு தெரியாது. ஒரு விஞ்ஞானியானவன் ஒரு நிலநடுக்கத்தையோ இல்ல ஒரு சுனாமியோ போன்ற பேரிடர்களை அவனால சரி பண்ண முடியாது. கண்டுபிடிக்கிறேன்னு இருக்கிறத ஏற்கனவே பகவானால் படைக்கப்பட்டதுக்கு ஒரு பேர் வச்சு அவன் கண்டுபிடிச்சேன், நான் தான் கண்டுபிடிச்சேன், அவன் உருவாக்குவது இல்லை. ஆனா பகவான் கொடுக்கின்ற 24 மூலக்கூறுகளை ஏதாவது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சேர்த்து ஏதாவது ஒரு பொருளை உருவாக்கிட்டாலும் கூட அது பகவான் கொடுத்த அறிவால் மட்டுமே. அவன் தானாக தன்னுடைய சுய அறிவை கொண்டு அவன் சுயமான படைப்பை உருவாக்கவோ அல்லது அந்த ஜீவனை காக்கவோ அவனால் முடியாது. அவனால மழையை தருவிக்க முடியுமா? இல்ல தானியங்களோட விதையை உருவாக்க முடியுமா? இப்ப பகவானோட படைப்பு அற்புதமானது. ஒரு சிறிய விதைக்குள் ஆலமரத்தை வச்சிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆலமரம்! ஒருத்தர் நினைச்சானா ஒரு ஆலமரத்தடியில போய் படுத்துட்டு இவ்வளவு பெரிய மரத்துக்கு இவ்வளோண்டு பழம், இந்த பகவானுக்கு அறிவே கிடையாது அப்படின்னு சொல்லி படுத்து தூங்கிட்டான். அப்போ ஒரு பூசணிக்காய் பாத்தீங்கன்னா சின்ன ஒரு கொடியில இவ்வளவு பெரிய பூசணிக்காய், பகவானுக்கு என்ன ஒரு மூளை பாரு அப்படின்னு சொல்லி படுத்துட்டான். அப்ப அவனுக்கு திடீர்னு ஒரு கனவு வந்தது. பூசணிக்காய் தலையில அப்படியே விழுகிற மாதிரி. ஏன்னா அவன் அரசாணிக்காய் மாதிரி அந்த மரத்துல வந்து பெரிய பழத்தை கற்பனை பண்றான். அந்த மரத்துக்கு தகுந்த மாதிரி பெரிய பழம் இருந்தாதான் சூட் ஆகும். இந்த பகவானுக்கு தான் அறிவு இல்லை, நம்மளுக்கு எவ்வளவு அறிவு பாரு அப்படின்னு. அப்புறம் தொத்துன்னு வந்து அவன் மண்டை மேல விழுகுது. அப்போ பயந்து அடிச்சுட்டு அப்படியே எந்திரிக்கிறான், வேர்த்து விறுவிறுத்து. பார்த்தா அந்த சின்ன பழம் அரச மரத்துல இருந்து சின்ன பழம் தான் அவன் மேல விழுந்திருக்கு. அப்பதான் புரிஞ்சுக்கிறான், ஓ பகவானுக்கு எவ்வளவு பெரிய அறிவு. அது போல நாம வந்து பகவானுடைய படைப்புல ஒவ்வொரு காரணமும் அர்த்தமும் விளைவும் இருக்கின்றது. நாமளா யோசிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. நம்ம அறிவு வந்து ரொம்ப எல்லைக்குட்பட்டது. நம்மளதான் ரொம்ப நம்மளுடைய புலன்கள் வந்து மிகவும் குறையுடையது. இப்ப பகவானுடைய படைப்பை நிறைய பேர் பழிச்சு பார்த்திருக்கிறோம் நாம. ஆனா ஒவ்வொரு படைப்புலயும் ஒவ்வொரு அற்புதம் இருக்கின்றது. அதெல்லாம் நம்ம இந்த ஊனக்கண் கொண்டு பார்க்கவே முடியாது. அடுத்தது பதம் 20 மாதாஜி படிங்க. சுந்தரி மாதாஜி. லக்ஷ்மி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஓகே, லக்ஷ்மி மாதாஜி காணோம். ஸ்வலக்ஷித கதிர் பிரம்மன் சர்வேஷாம் மம சேஸ்வரஹ. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு ஆசா பக்தி வேதாந்தர் ஸ்ரீல பிரபாத் கி ஜெய். பிராமண நாரத மேற்குறிப்பிட்ட இயற்கை முக்குணங்களின் காரணத்தால் பரமபுருஷர் ஜீவராசிகளுக்கிடையே ஜடப்பலன்களின் அறிவாற்றலுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். ஆனால் என்னை உட்பட அனைவரும் ஆள்பவராக அவரே ஆவார். பொருளுரை: பிரம்மஜோதி அதிக முக்கியத்துவத்தை அளிப்பதனாலும் பரம சத்தியத்தின் முடிவில் அருவமானதே என்றும் தேவைப்படும் பொழுது மட்டுமே ஓர் உருவை அது தோற்றுவிக்கின்றது என்றும் முடிவு செய்யப்படுவரான அருவவாதி ஒருவர் வேதங்களின் பயில்வதில் எவ்வளவு தீவிரமாக ஈடுபட்டிருந்தாலும் உருவவாதியை விட புத்தியில் தாழ்ந்தவரே என்று பகவத்கீதையில் 7.24.25 பகவான் மிகவும் தெளிவாக அறிவித்திருக்கின்றார். உண்மை என்னவென்றால் அத்தகைய அருவவாதிகள் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள ஜட இயற்கையின் முக்குணங்களால் மூடப்பட்டுள்ளார். எனவே பரமபுருஷர் அவரின் அணுக முடியாதவராக இருக்கின்றார். பகவான் தமது யோகமாயா சக்தியினால் திரையிடப்பட்டிருப்பதனால் அனைவரையும் அவர் அணுக முடியாது. ஆனால் பகவான் முன்பு தோன்றாமல் இருக்கும் இப்பொழுது
மனித உறவில் தோன்றியுள்ளார் என்று தப்பாக ஒருவர் முடிவு செய்யக்கூடாது. பரமபுருஷர் பகவானின் அருவ நிலையை பற்றி இந்த தப்பெண்ணம் பகவான் யோகமாயினின் விளைந்தவை ஆகும். பந்தப்பட்ட ஆத்மா அவரிடம் சரண் அடைந்ததுமே பரமனின் விருப்பத்தினால் அத்திரை விளக்கப்பட்டுவிடும். மேற்கூறப்பட்ட ஜட இயற்கையின் முக்குணங்களுக்கு மேற்பட்டவர்கள் பகவத் பக்தர்களால் தூய பக்தி தொண்டை கூடி மனோநிலையை அன்பு தேய்க்க பார்வையின் அன்பு தேய்ந்த பார்வையினாலும் பகவானின் தெய்வீகமான பரமானந்த ரூபத்தை காண முடியும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இங்க நாரதருக்கு மறுபடியும் அவர் தெளிவுபடுத்துறார். நான் படைப்பின் சிருஷ்டிகர்த்தா கிடையாது, பகவான் தான் எல்லாத்தையும் படைக்கிறாரு அப்படிங்கிறத. அப்ப முக்குணங்கள் அதை பற்றியும் விளக்குறாரு. அப்ப பரமபுருஷர் இந்த ஏன்னா பிரம்மாவுக்கே முக்குணங்கள் இருக்கின்றது. பகவான் மட்டும்தான் 100% தூய்மையான நிலையில் இருக்கிறாரு. இப்ப ஜீவராசிகளுடைய ஜடப்புலன்களின் அறிவாற்றலுக்கு அப்பாற்பட்டவராக நம்மளோட அறிவாற்றலை வைத்து அவரெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியாது. இப்ப பிரம்மா என்னை உட்பட ஆள்பவர் அவர்தான், என்னை கூட பகவான் தான் ஆள்கின்றார் அப்படிங்கிறத இங்க தெளிவா நாரதருக்கு சொல்றார். அப்போ ஒருவன் அருவவாதி வேதங்களை பயில்வதில் எவ்வளவு தீவிரமாக ஈடுபட்டிருப்பினும் உருவவாதியை விட புத்தியில் தாழ்ந்தவனே. அப்ப வேதங்கள் பயில்றதுனால பகவானை காண முடியாது. வேதத்தின் இறுதி நோக்கம் பகவான். யக்ஞைவை விஷ்ணுகு, எல்லா யக்ஞங்களின் நோக்கமும் பகவான் தான். இப்பதான் நாம அந்த ஸ்லோகம் படிச்சோம். அப்ப எல்லா யாகங்கள், யக்ஞங்கள், எல்லா கிரியைகள், எல்லாத்தோட பரமகதி எல்லாமே பகவான் தான். அப்ப பிரம்ம ஜோதிக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறாங்க அவங்க எல்லாம். அப்ப பகவானை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஏதோ அவர் தோன்றுகிறார், அப்புறம் மறைஞ்சிடுறாரு, அவர் ஏதோ கருவுல பிறந்து அப்புறம் இறந்துடுறாரு, அப்புறம் பகவான் ஆயிடுறாரு அப்படின்னு எல்லாம். ஆனா அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் அப்படி கற்பனையெல்லாம் பண்றவங்க பகவானை அணுகவே முடியாது. அந்த யோக மாயா சக்தியினால் பகவான் தன்னை திரையிட்டுக் கொள்கிறார், தன்னை பார்க்க முடியாத மாதிரி. நாகம் பிரகாசம் சர்வசிய யோக மாயா சமாவிருத மூடோயம் நாபி ஜானாதி லோகோமாம் அஜம் அவ்யயம். அப்ப யோகமாயை என்கின்ற திரையினால் தன்னை மூடிக்கொள்கின்றார். அந்தரங்க சக்தியினால அவர் தன்னை வெளிக்காட்டுவது இல்லை. எல்லாருமே பார்க்க முடியாது பகவானை. சிலர் தூய பக்தி தொண்டினால் பகவானை உணர முடியும். ரொம்ப பெரிய தூய பக்தர்கள் தான் மனதால பகவானை காண முடியும். அர்ஜுனனுக்கு கூட தன்னை காண்பதற்கு அவர் பௌதிக ரூபத்தை காட்டுறக்கு ஒரு ஞான கண்ணை கொடுத்தாரு, அதனாலதான் பார்க்க முடிஞ்சது. பகவானை அவ்வளவு சீக்கிரம் காண முடியாது, தன்னை மறைத்துக் கொள்கிறார் அந்தரங்க சக்தியின் மூலமாக. மூடோயம் நாபிஜானதி, மூடர்கள் பார்க்க முடியாது. நாபிஜானாதி லோகோமாம் அஜம் அவ்யயம். அப்ப பரமபுருஷரை அணுக முடியாதவர்களாக இருக்கிறாங்க நிறைய பேர். அப்ப பகவான் தன்னை யோகமாயினால் மூடிக்கொள்கின்றார். இப்ப பரமபுருஷரை பற்றிய அருவ நிலை பற்றிய தப்பெண்ணம் பகவானின் யோகமாயினால் விளைந்ததாகும். அப்ப மகாமாயை யோகமாயை. அப்ப யோகமாயிங்கிற அப்ப யோகமாயினால மூடப்பட்டிருக்கிறவங்க, அந்த திரைக்கு மேல பார்க்க முடியாதவங்க யாரு அப்படின்னா இந்த அருவவாதிகள். ஏன்னா பகவான் அந்த ஒளி கதிர்களை விளக்கினால் மட்டுமே பகவானை பார்க்க முடியும். பகவான் உள்ள உருவத்தோட இருக்காரு. அவருடைய சூரியன் எப்படி சூரிய கதிர்கள் மூடி இருக்கின்றதோ, இப்ப சூரியன்னு ஒண்ணு உள்ள இருக்கு, ஆனா சூரிய கதிர்களை மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியாது. சூரிய தேவனை நம்மளால பார்க்க முடியல. அப்ப அந்த சூரிய கதிர்கள் விலகினா மட்டும்தான் அவர் உள்ள ஒரு உருவமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். சூரிய தேவனை அவனும் நம்மளை கொண்ட உருவத்தோடு இருக்கிறார். அவர் அந்த தேர் சூரியன் அந்த தேர் சக்கரத்துல ஓடிட்டே இருக்கார். அதை பார்க்க முடியுது நம்மளால, வெறும் சூரிய கதிர்களைத்தான் பார்க்க முடியுது. இப்ப பந்தப்பட்ட ஆத்மா அவரிடம் சரணடைந்ததுமே பரமனின் விருப்பத்தால் அத்திரை விளக்கப்பட்டு விடும்.
அப்போ பந்தப்பட்ட ஆத்மா நாம எல்லாமே எப்படி பந்தப்பட்டிருக்கோம்? இந்த ஜட உலகுல பிணைந்து கிடக்குறோம். இது என்னுடைய உடல். அப்ப இந்த உடல் என்னோடது என்னோடதுன்னு சொல்லி சொல்லி இந்த உடலை விட்டு பிரியறக்கு அந்த ஆத்மா ரொம்ப கஷ்டப்படும் பாருங்க இறப்பின் போது. ஏன்னா இந்த வீட்டுல குடியிருக்கிறோம், இந்த உடல்ங்கிற வீட்டுல. இப்ப நீங்க குடியிருக்கிற வீட்டுல போய் சடனா வந்து இந்த வீட்டை காலி பண்ண அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும். நீ யார் சொல்றக்கு? இந்த வீடு நான் கஷ்டப்பட்டு கட்டினேன், இது என்னுடைய பாரம்பரிய வீடு, எங்க தாத்தா இருந்தது, நான் கட்டுனது இப்படின்னெல்லாம் சொல்லி பத்திரத்தெல்லாம் எடுத்து காட்டி போராடுவோம். நீ யாரு என்னை வீட்டு விட்டு போக சொல்றக்கு? நான் வரி கட்டியிருக்கேன், நான் தண்ணி வரி கட்டியிருக்கேன், சொத்து வரி கட்டியிருக்கேன், எல்லாம் எடுத்து காட்டுவோம் ஆவணங்களை. அது மாதிரிதான் இந்த உடலை விட்டு யமராஜர் நம்மளை கூப்பிடும் போது, இது என்னோட உடல், நீ ஏன் என்னை கூப்பிடுற? இந்த உடல் விட்டு என்னால் பிரிய முடியும். ஏன்னா உடல் பற்று, பந்தப்பட்டு கிடக்குறோம், அவ்வளவு பந்தம். என்னுடைய உடல், என்னுடைய சொத்து, என்னுடைய மகன், என்னுடைய உறவு அப்படின்னு சொல்லி, என்னுடைய நாடு, என்னுடைய வீடு, என்னுடைய மொழி அப்படின்னு பல விதங்கள்ல பந்தங்கள் நம்மளுக்கு. அப்ப இந்த பந்தப்பட்ட ஆத்மா பகவானை காணவே முடியாது. அப்போ ஜட இயற்கையின் முக்குணங்களுக்கு மேற்பட்டவர்களான பகவத் பக்தர்களால் தூய பக்தி தொண்டுடன் கூடிய மனோநிலையால் அன்பு தோய்ந்த பார்வையாலும். அப்ப அன்பு தோய்ந்த பார்வை எப்படி இருக்கும்? பகவானை அன்பினால் மட்டுமே அடைய முடியும். யாராவது என்னை டே அப்படின்னு கூப்பிட்டா யாரும் திரும்பி பார்க்க மாட்டான். குழந்தை கூட கண்ணா அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா அந்த குழந்தை கூட திரும்பி பார்க்கும். அப்ப அன்புக்கு கட்டுப்பட்ட உலகம், எல்லா ஜீவராசி அன்புக்காக தான் இயங்குது. ஆனா அந்த அன்பு யாருகிட்டையும் பியூரா கிடையாது, எல்லாருக்குமே மாசுபட்டு இருக்கின்றது. ஏதாவது கொடுத்தாதான் அந்த அன்பு. ஒரு தாயே இப்ப தன்னுடைய குழந்தை தன்னை பார்க்கவில்லை என்றால் சாபம் கொடுப்பான். தன்னுடைய மகன் கிட்ட எதிர்பார்ப்பு இருக்கு, அப்ப எதிர்பார்ப்புடைய அன்பு, அந்யா அபிலாஷித சூன்யம் கிடையாது. இங்க எல்லாருமே ஏதோ அன்பு கொடுக்குறோம் அப்படின்னா, நீ எனக்கு சரியா சேவை செஞ்சீங்கன்னா நான் உனக்கு அன்பு கொடுக்குறேன். ஆனா பகவானோட அன்பு அப்படி கிடையாது. பகவானோட அன்பு அப்படியே ரொம்ப தூய்மையானது. பகவான் நீ எதை கொடுத்தாலும் கொடுக்கலினாலும் உங்களுக்கு காற்று, மழை, உடல், நீர், நிலம், நெருப்பு, காற்று எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அவ எத்தனையோ ஜென்மங்களா, எத்தனையோ ஆண்டுகளா நாம வந்து அவருக்கு துரோகம் தான் பண்றோம். நன்றி கடன் செலுத்துறது இல்ல, அவரை நினைச்சு பாக்குறது இல்ல, அவர் கொடுத்தது எல்லாம் அனுபவிக்கிறோம். இது ஒன் வே மாதிரி, அவருக்கு எதுவும் திருப்பி கொடுக்காம அன்பு காட்டாம நாம மட்டும்தான் அனுபவிக்கிறோம். அப்படிப்பட்ட கடவுளை எப்படி நாம் அடைய முடியும்? எப்படி நான் அந்த அன்பு தோய்ந்த பார்வை, அதையும் பிரம்மதேவர் சொல்றார். பிரேமஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன சந்த சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி யம் ஷாம சுந்தரம் அசிந்திய குணஸ்வரூபம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. அப்ப பிரேமேஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன, பக்தியுடைய அந்த அன்புடைய கண்களால் மட்டுமே, அன்பு என்கின்ற மைப்பூச கண்களால் மட்டுமே பகவானை காண முடியும். அந்த அச்சிந்திய குணஸ்வரூப அந்த சியாம சுந்தரன்னா அழகான வடிவமுடைய அந்த சுந்தரனை அச்சிந்திய குணஸ்வரூப. அச்சிந்தியனா கற்பனைக்கு எட்டாத குணங்கள் கொண்டவர், குணஸ்வரூபமானவர். 64 நற்குணங்கள் அவர்கிட்ட இருக்கு. அப்படிப்பட்டவரே பிரேமை எனும் மை பூசப்பட்ட கண்களால் மட்டுமே காண முடியும். சும்மா நம்ம போய் பகவானே என் முன்னாடவா அப்படின்னா பார்க்க முடியாது. அப்போ பகவானுக்கு அன்பு செலுத்த வேண்டும். 5 விதமான பாவங்கள்ல நாம எப்படி வேணா அன்பு செலுத்தலாம். சாந்த ரசம், சக்கிய ரசம், வாத்சல்ய ரசம், மாதுரிய ரசம், தாசிய ரசம், இப்படி ஏதாவது ஒன்றுல உறவுல ஈடுபட்டு அவருக்கு எப்பொழுதும் அன்பு செலுத்தி கொண்டிருந்தால் மட்டுமே அவரை காண முடியும். ஹரே கிருஷ்ணா.